வணக்கம் நேயர்களே, ராஜ் நியூஸ் தொலைக்காட்சியின் விவாத நேரத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்பது தமிழரசி சிவக்குமார். இன்றைய விவாதத்திற்கான தலைப்பு: தமிழகத்தில் காலூன்றும் பிஜேபியின் திட்டம் எடுபடுமா? தேசிய கட்சிகளுக்கு இடமளிக்குமா திராவிட தமிழ்நாடு? பிரிந்து கிடக்கும் தமிழக கட்சிகளால் பிஜேபிக்கு வாய்ப்பா? யாருக்கு பாடம் புகட்டப் போகிறது நாடாளுமன்ற தேர்தல்? இந்த தலைப்பில் கலந்து கொண்டு பல்வேறு கருத்துக்களை முன்வைக்க வந்திருக்கும் விருந்தினர்களை ராஜ் நியூஸ் தொலைக்காட்சியின் சார்பாக வரவேற்கிறேன். முதலில் இணையத்தின் வழியாக இணைகிறார் வலதுசாரியின் திரு அண்ணாமலை அவர்கள். சார் வணக்கம். வணக்கம் மேடம். அடுத்ததாக அரங்கிற்கு வந்திருக்கும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் திரு மோசஸ் அவர்கள். வணக்கம் மோசஸ். வணக்கம். அடுத்ததாக அரசியல் விமர்சகர் டாக்டர் சூரிய நாராயணன் அவர்கள். சார் வணக்கம். அண்ணாமலை சார், உங்களிடமிருந்து தான் இன்றைய விவாதம் தொடங்குகிறது. தமிழகத்தில் காலூன்றும் பிஜேபியின் திட்டம், உங்களுடைய திட்டம் எதுவாக இருக்கிறது? கட்சியாக இருக்கலாம், தலைமையாக இருக்கலாம், வேட்பாளர்களாக இருக்கலாம், சின்னமாக இருக்கலாம், தேர்தல் அறிக்கைகளாக இருக்கலாம். ஆனால் அதையெல்லாம் தாண்டி கூட்டணி என்பது மிகப்பெரிய ஃபேக்டர். அந்த கூட்டணியை நம்ம ஸ்ட்ராங்கா அமைச்சிட்டோம், அதனால தமிழகத்துல நம்மளோட பிளான் எல்லாம் பக்காவாயிடணும் ஒரு பெரிய நம்பிக்கையோட பிஜேபி களம் இறங்கி இருக்கிறீர்களா? நீங்க சொல்றது எல்லாத்தையும் விட முக்கியமாக நாங்க இந்த இவரு திரு அண்ணாமலை அவர்கள் பிஜேபி தலைவராக தமிழ்நாட்டில் வந்த பிறகு இந்த திராவிட மாயை அகற்றும் பணியில் தீவிரமாக செயல்பட்டு அதில் பெருமளவும் வெற்றியும் பெற்றுள்ளோம். திராவிட மாயை வெகுவாக பல பகுதிகளில் அகன்று வருகிறது. முக்கியமாக இளைய தலைமுறையினர் எங்களை நோக்கி வெகுவாக வந்து கொண்டிருக்கிறார்கள். மிகவும் நம்பிக்கை வைத்து செயல்படுகிறார்கள். பல இடங்களில் பாரம்பரிய திராவிட கட்சிகளின் குடும்பத்திலிருந்து கூட இப்போ இருக்கிற தலைமுறை பிள்ளைங்க பிஜேபி நோக்கி வர்றத பார்க்க முடியுது. இது ஏன்னா நீங்க உங்க அறிமுக உரையில கூட குறிப்பிட்டுங்க, திராவிட மண்ணுன்னா கிடையாதுங்க, திராவிட மண்ணுன்னு ஒண்ணு கிடையாதுங்க, இது பெரியார் மண்ணுன்னு ஒரு கருத்தாகத்தை இவங்களாவே ஒரு கட்டமைச்சுட்டாங்க. இப்ப சமீபத்துல அந்த ஒரு 10 வருஷத்துல அந்த ஒன்றிய அரசு, திராவிட மாடலு, இதெல்லாம் புது வார்த்தைங்க. அதெல்லாம் இப்ப இவங்களா உருவாக்கி திரும்ப திரும்ப ஒரு பொய்யை சொன்னால் பொய்யும் மெய்யாகுன்ற மாதிரி இவங்க சொல்ல வந்துடுது. இது நிஜமா பாத்தீங்கன்னா இந்தியாவிலேயே மிக அதிகமான குறுக்கிடுவதற்கு மன்னிக்கவும். சற்று முன்னதாக நம்முடன் அரங்கிலே இணைகிறார் திராவிட சிந்தனையாளர் திரு தகடூர் சம்பத் அவர்கள். ராஜ் நியூஸ் தொலைக்காட்சியின் சார்பாக அவரை வரவேற்கிறேன். சார் வணக்கம். ஓகே சார், நீங்க தொடரலாம் உங்களுடைய கருத்து. அதான் இது ஆழ்வார்களோட மண், நாயன்மார்களோட மண். இது நிச்சயமாக ஆன்மீக பூமி. இது 1967 பிறகு திமுக வந்த பிறகு அவர் 10 வருஷம் முதலியார் காங்கிரஸ் கடைசி சீஃப் மினிஸ்டர் ஒரு சொல்லிட்டு போனாரு, தமிழ்நாட்டில் விஷக்கிருமிகள் பரவ ஆரம்பித்து விட்டனன்ட்டு. அது அப்படியே பரவி ஒரு மாயை ஏற்படுத்தி வச்சிருந்துச்சு. இப்ப அந்த மாயை விளக்கு வேலையை நாங்க மிக தீவிரமாக RSS மூலமாக, சன் பரிவார் மூலமாகவும், அண்ணாமலை தலைமையின் மூலமாகவும் இது தீவிரமாக செய்து வருவோம். அதுல எங்களுக்கு குறிப்பிட்ட வெற்றி கிடைச்சிருக்கிறது. ஒரு சிங்கம் போன்ற, ஒரு புலி போன்ற மனிதர்களை எல்லாம், தமிழர்களை எல்லாம் இவர்கள் நாய்க்குட்டி ஒரு செம்மறியாட்டு மாதிரி மாத்தி வச்சிருந்தாங்க. இல்லன்னு அது பிடிரல் அடிச்சு நீ சிங்க நீ புலின்ட்டு அவங்களுக்கு அந்த உணர்வு அளித்து அவங்களுக்கு ஒரு விழிப்புணர்வு ஏற்பட்டு அதனோட விளைவு இந்த தேர்தல்ல தெரியும். மிகப்பெரிய வெற்றி. சரி, அப்ப மக்களை நீங்க மக்களாக பார்க்காமல், மனிதனாக பார்க்காமல், அவர்களை எல்லாம் 5 அறிவு படைத்த அந்த ஒரு விலங்குகளோட கம்பேர் பண்றீங்களா? இல்ல, அதாவது இந்த ஒரு மாதிரி ஒரு மாயை ஏற்படுத்துகிறது. நீங்க டைம் கொடுத்தீங்கன்னா ஒரு சின்ன கதை ஒண்ணு உங்களுக்கு சொன்னீங்கன்னா நான் உங்களுக்கு புரியும். சொல்லுங்க சார். நான் சொல்லட்டுங்களா? சொல்லுங்க. இப்போ இந்த பூனை இருக்குது இல்லைங்களா, அந்த பூனையை உங்களால மிளகு, வெறும் கார மிளகு தின்ன வைக்க முடியுமா உங்களால? அது தின்னாது. பச்சை கறி சாப்பிடும், பால் சாப்பிடும். ஒரு குளிர்ச்சியா இருக்கிற பால், சுடுபாலையும் அது சாப்பிடாது. ஏன்னா அதனோட நாக்கு அவ்வளவு சாப்பிட்டானது. அது போல நாணய மிக்கவர்கள், மிக நேர்மையானவர்கள் நம்ம தமிழக மக்கள். இது அந்த பூனையை மிளகு தின்ன வச்சானு, வெறும் பச்சை மிளகு தின்ன வச்சாகணும். அதுக்கு திராவிடம் கண்டுபிடிச்ச ஒரு வழி என்னன்னா, அந்த மிளகை நல்லா சாந்தா அது ஒரு சட்னியா குழன்னு அரைச்சி
அந்த பூனையை பிடிச்சி காலில் இடுக்கிக்கிட்டு பூனை உடம்பெல்லாம் பூசி விட்டாச்சு. பூசி விட்ட உடனே எரிச்சல் தாங்காம விலங்குகள் வந்து இயல்பா வந்து அந்த எரிச்சல் வச்சுன்னா நக்கு உடம்ப அது போல நக்கி நக்கிய தின்னு அந்த மிளக தின்னவா ஆரம்பிச்சிருச்சு. அது போல ஒரு யோக்கியமா காமராஜ் பீரியட், காமராஜ் ஐயா பெரியவர் காமராஜ் பீரியட்ல இருந்து பச்சோச்சலம் பீரியட் வரைக்கும் அவ்வளவு ஒரு நல்லா இருந்த ஒரு தமிழகத்தை திராவிட கட்சிகள் ஆட்சிக்கு வந்த பிறகு எல்லாரும் ஊழல் பண்ணலாம், எல்லாரும் தவறு பண்ணலாம், நீயும் பண்ணு நானும் பண்றேன், நீ என்ன கேட்காத நானும் ஒண்ணு கேட்க மாட்டேன்ற ஒரு நிலைமைக்கு கொண்டு வந்து இந்த மக்களோட கௌரவத்தை குறைச்சி ஒரு மிஷினரிகளோட துணை கொண்டு மதமாற்ற முயற்சியில கடுமையாக ஈடுபட்டு இந்து மதத்தை கேவலப்படுத்தி இந்துக்களை கேவலப்படுத்தி பல வேலைகளை செஞ்சு இப்ப அதுக்கு வந்து ஒரு முற்றுப்புள்ளி வச்சிருக்கிறோம். சரிங்க சார், இந்த முற்றுப்புள்ளியை வந்து கமாவா எடுத்து சம்பத் சார் வந்து என்ன சொல்றாருன்னு பார்க்கலாம். சம்பத் சார், அதாவது பெரியார் மண், திராவிட மண் இதெல்லாம் ஒண்ணுமே இல்லை, அதெல்லாம் மண்ணான ஒரு விஷயத்தை கையில எடுத்துக்கிட்டு தமிழக மண்ணில் ஒரு மாற்றத்தை மாயை உருவாக்கி கொண்டு இருக்கிறார்கள். இப்போ அவர் சொன்ன ஒரு பூனை கதையை வச்சுக்கிட்டே நீங்க பாத்தீங்கன்னா இவ்வளவு நாள் எந்த ஒரு உணர்வுமே இல்லாத தமிழக மக்களுக்கு, அதுவும் வீரியம் மிக்க தமிழக மக்களுக்கு இனிமே இந்த 10 ஆண்டுகளாக தான் நாங்கள் அவங்கள மெல்ல மெல்ல மாற்றிட்டு இருக்கோம், இனிமே முழுமையாக மாற்ற போகிறோம் அப்படின்னு மிகப்பெரிய நம்பிக்கையோட அண்ணாமலை அவர்கள் வந்து ஒரு கருத்தை பதிவு செஞ்சுருக்காரு. 2 அண்ணாமலைகளையுமே துணிந்து போய் சொல்ல தயங்குறது, துணிந்து போய் சொல்ல அநியமாக இருக்கிறார்கள் அப்படிங்கிறதுலாம் இதில் தெளிவாக தெரியுது. முதல்ல ஒரு செய்தி சொல்கிறேன். அவர் சொன்னார் ஏதோ பூனைக்கு வந்து அது சாப்பிடாது இது சாப்பிடாது இப்படி கொடுத்துட்டாங்க அப்படின்னு. அப்படிலாம் இல்லை. தமிழர்கள் வந்து திராவிடர்கள் வந்து சிந்திக்க தெரிந்தவர்கள். ஒன்றும் சிந்தனையெல்லாம் இல்லாமல் வந்து யாரும் மயக்க சொற்களை சொல்லி எல்லாம் இந்த இல்லை, இன்று நேற்று நடந்தது அல்ல இது. இது 1900லேயே துவங்கிடுச்சு. அதற்கு முன்னே ரெட்டைமலை சீனிவாசன் காலத்தில், அயோத்திதாச பண்டிதர் காலத்திலேருந்து துவங்கியது. திராவிட தமிழன் அப்படின்னு அயோத்திதாச பண்டிதர் சொன்னது இந்த மக்கள் ஏற்றுக்கிட்டாங்க. நீங்கள் சொல்கிற பூனை கதையெல்லாம் சொன்னீங்கன்னாக்க சொல்லிக்கங்க, அது எங்களுக்கு அதை பற்றியெல்லாம் ஒன்றும் இல்லை. மக்கள் எந்த அளவுக்கு தெளிவாக இருக்காங்க அப்படின்னு தெரியும். ஒரு செய்தி அப்போ இந்த முதல்ல உங்கள்கிட்ட இந்த நிகழ்ச்சி அறிவிப்பில் திராவிட தமிழ்நாடுன்னு குறிப்பிட்டிருக்கீங்க பாருங்கள், அதுக்காக நான் முதல்ல உங்கள் தொலைக்காட்சிக்கு பாராட்டு தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா இது வெறும் தமிழ்நாடு கிடையாது, திராவிட தமிழ்நாடு. நீங்க ரொம்ப உறுதியா இருக்கீங்க. ஆமா, இந்திய அரசியலமைப்பு சட்டத்துக்கு கட்டுப்பட்டு இருந்தாலும் இது திராவிட தமிழ்நாடு தான். அது திராவிட தமிழ்நாடு அப்படின்ற பேர்ல தான் 1947-44 இருந்து இன்னைக்கு வரைக்கும் தமிழ்நாட்டு அரசியல் செய்துகிட்டு இருக்கு. இவங்க மாதிரி பொய் அரசியல் எல்லாம் பண்ணல. ஒரே ஒரு எடுத்துக்காட்டு சொல்றேன். இந்த பிஜேபி காரங்க, இந்த இந்துத்துவ சிந்தனையாளர்கள் காவி கூட்டம் எந்த அளவுக்கு பொய்யையும் புழுகையும் பரப்புரை செய்வது. திராவிடம் சொன்ன விந்தி மலைக்கு கீழே என்ன இங்க மத்த எந்த ஸ்டேட்லயும் நான் பேசும்போது பேசும்போது சார் அண்ணாமலை சார் முதல் சுற்று கருத்துக்களை முதல்ல நான் வாங்கிடுறேன், அதுக்கப்புறம் நம்ம விவாதத்தை ஒட்டியோ வெட்டியோ நம்ம பேசலாம். இப்ப கருத்துக்களை அவங்க பதிவு செஞ்சுட்டோம். ஒரே ஒரு செய்தி உங்களுக்கு சொல்றேன். ஒரு 2-3 ஆண்டுகளுக்கு முன் இடையில 2 ஆண்டுகளுக்கு முன்ன திமுக ஆட்சி வந்த பிறகு திருக்காட்டுப்பள்ளி அப்படிங்கிற ஊரில் வந்து லாவண்யா அப்படிங்கிற பெண் இறந்ததை அவங்க வந்து அந்த பெண் வந்து கிறித்துவத்திற்கு மாற்ற முயற்சித்தார்கள் அந்த பள்ளியில், அதனால் அவங்க அந்த பொண்ணு தற்கொலை பண்ணிக்கிச்சு அப்படின்னு சொல்லி இவங்க சொல்லி அது ஒரு மிகப்பெரிய ஊடக இவர்கள்கிட்ட இருக்கக்கூடிய ஊடக செல்வாக்கை வைத்து இவங்க எல்லாம் பேசிக்கிட்டு இன்றைக்கி அது என்ன ஆச்சுன்னே தெரியல. அது அப்படிலாம் நடக்கலை. அந்த நேரத்தில் வானதி சீனிவாசன் திருக்காட்டுப்பள்ளி அப்படிங்கிற ஊர் பேரையே மைக்கேல்பட்டின்னு மாற்றிட்டாங்க அப்படின்னு சொல்லி ட்விட்டர் தளத்தில் வந்து போட்டு அடுத்த நாள் அதை வந்து அவங்களே நீக்கிட்டாங்க. அந்த அளவுக்கு தான் இவங்களோடது இருக்குது. இது மட்டும் இல்லைங்க, இவங்க வந்து இவங்களுடைய எப்படி இந்த தொன்ம கதைகள், புராணங்கள், கடவுளர் கதைகள் வந்து பொய்யும் புழுகும் நிறைந்ததோ அதே போன்றுதான் இவர்களுடைய ஒவ்வொரு செயலும், ஒவ்வொரு அறிவிப்பும், ஒவ்வொரு இதுவும் இருக்குது. இன்றைக்கி கச்சத்தீவு எடுத்து வச்சு பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. கச்சத்தீவு வந்து என்றைக்கு பிரச்சனை? சரி, கச்சத்தீவை நீ மீட்க முடியும் அப்படிங்கிறவங்க உங்களுக்கு 10 ஆண்டுகள் கழித்து இந்த முடிவு போகிற நேரத்தில் தான், அதாவது சாக போகிற நேரத்தில் சங்கரா அப்படின்னு சொல்கிற மாதிரி தான் உங்களுக்கு தோணுமா? என்ன இது? கச்சத்தீவு ஏன் கொடுக்கப்பட்டது அப்படிங்கிறதுக்கு வந்து என்ன காரணங்கள் முடிந்திருந்தால் அவங்களால திரும்பி நீங்களும் முயற்சி எடுத்துருக்கலாமே.
இன்றைக்கி என்ன பேசுகிறீங்க? இப்படி எல்லாமே பொய்யும் புழுகுமாக. ஆனால் திராவிடர் இயக்க சிந்தனை இந்த தமிழர்கள் தமிழ்நாட்டு மக்கள் ஈர்த்தது அப்படிங்கிறது வந்து பொய்யும் புழுகினால் அல்ல, அவருடைய உரிமைக்காக திராவிடர் இயக்கம் குரல் கொடுத்ததால். அதை வந்து இவங்க வந்து இவங்க மாற்றிடுறோம் அப்படின்னா இவங்க சொல்லட்டும். இவங்க 1971 ராமர் தூக்கி வச்சுக்கிட்டு கொண்டாடினப்பவே நாங்கள் பார்த்துட்டோம். மக்கள் உங்களுக்கு என்ன படிப்பினை கொடுத்தாங்க அப்படிங்கிறது அன்றைக்கே தெரிஞ்சு போச்சு. 2019 நாடாளுமன்ற தேர்தலப்போ கிருஷ்ணரை தூக்கி வச்சுன்னு பார்த்தாங்க. கிருஷ்ணரை இழிவுபடுத்தி விட்டார்கள் வீரமணி அப்படின்லாம் பேசி ஊருக்கு பேசி பார்த்தாங்க. இவங்களுக்கு ராமனும் கை கொடுக்கல, கிருஷ்ணனும் கை கொடுக்கல. இன்றைக்கி இருக்கக்கூடிய அண்ணாமலையும், இந்த அண்ணாமலையோ இல்லை இன்னொரு அண்ணாமலையோ, மோடியோ அமித்ஷாவோ யாருமே இந்த தமிழ்நாட்டு மக்களுக்கு இவர்களுக்கு கை கொடுக்க முடியாது. இவர்கள் தமிழ்நாட்டு மக்களின் சிந்தனை இவங்களை மாற்றிவிட முடியாது. சரிங்க சார். சூரியநாராயணன் சார், நீங்கள் சொல்லுங்கள். அதாவது முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, தேசிய கட்சிகள் உள்ளே வர வேண்டும் என்றால் அங்கே மாநில கட்சிகள் கொஞ்சம் வீக்காக இருந்தால் தான். இப்போ மாநில கட்சிகள்லாம் பிரிஞ்சு இருக்கு, கூட்டணியும் சரியாக அங்கே சேரலை. எதிர்பார்த்தவர்கள் போய்விட்டார்கள், எதிர்பார்த்தவர்கள் வரவில்லை. இந்த குழப்பங்களினால் இப்போ தேசிய கட்சிகளுக்கு உள்ளே வந்து காலூன்றுவதற்கு மிக சரிய வாய்ப்பு இருக்கிறது என்பது உங்களுடைய கருத்தா? முதல்ல ராஜ்நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். என்னோட சகோதரரை நான் பாராட்டுறேன். கடைசி காலத்தில் சங்கரா ஸோ திராவிடத்தில் சங்கரா சொல்கிறாங்க, ராமரும் கை கொடுக்கலங்கிறாங்க, கிருஷ்ணரை கை கொடுக்கலங்க. அப்போ ராமர் இருக்கார், கிருஷ்ணர் இருக்காங்கிறத அவர் இன்டெரக்டா ஒத்துட்டதுக்கு சல்யூட். இல்ல கேளுங்க, அந்த வார்த்தையே நீங்க சொல்லிட்டா உங்களுக்கு சந்தோஷம். என்ன இருக்கு, எங்க அப்பா பேரு ராமன், ராமசாமி என்ன பண்ணுங்க. இப்ப கச்சத்தீவை கொடுத்தீங்கன்னு கேட்டாங்க. இன்னைக்கு வைகோ சொல்லியிருக்காரு, கச்சத்தீவை கொடுத்தது காங்கிரஸ் மிகப்பெரிய துரோகம், 1.5 லட்சம் தமிழர்களை இளைய தமிழை கொன்று மிகப்பெரிய துரோகத்தை செய்தது அப்படின்னு சொல்லி வைகோ பேசுறார். அதுக்கு காங்கிரஸ், தமிழகத்திலேயே காங்கிரஸும் மதிமுகவும் பிரிஞ்சு அடிச்சிட்டாங்க. உதயசூரியத்தில் நான் நிற்க மாட்டோன்ட்டு என் சகோதரருடைய கட்சியும் மதிமுக துரை பட்டத்து இளவரசர் அவர் சொல்றார். என்ன சொல்றாரு, நாங்கள் செத்தாலும் தனிச்சலத்தில் இருப்போம் அப்படின்னா நான் விரும்பின உதயசீரில் கோட்டோம் இல்லை, உதயசீரில் என்றால் தோற்று விடுவோம். ஏனென்றால் இப்பொழுது தமிழக மக்கள் மதவாத, இனவாத, ஊழல்வாத, போதைவாத கட்சிகளையும் அதை ஆதரிப்பவர்களையும் நிராகரிக்க போகிறார்கள். இல்ல சார், கூட்டணி கட்சிகள் பார்க்கும்போது சில கட்சிகளுக்கு மட்டும் கேட்ட சின்னம் எல்லாம் கிடைக்கல, கூட்டணி இல்லாத சின்னங்களுக்கு எல்லாம் கேட்ட சின்னம் கிடைக்கல. சைக்கிள் கிடைக்குது, வீசிக்கா கொடுத்தாச்சே, கொடுத்துட்டாங்களே உங்களுக்கு. சொல்லுங்க, நான் ஒண்ணு கேக்குறேன், தேர்தல் கமிஷன் நியாயமா நடக்கலனா சைக்கிள் கிடைச்சிருச்சு, மாம்பழம் கிடைச்சிருச்சு, உங்களுக்கு குக்கர் கிடைச்சிருச்சு. மாம்பழம் ஏங்க இவருக்கு பானை கிடைச்சத, பானையில தான் விக்கிறாங்க. கிடைக்காத கட்சிகளை பத்தி அப்ப மேற்கோள் காட்ட முடியாது. என்ன கிடைக்காத கட்சி சொல்லுங்க? எத்தனையோ கட்சிகளுக்கு கிடைக்கல சார். நாம் தமிழருக்கு கிடைச்சதா, ஏன் கூட்டணி வைக்கல? ஒரு கட்சிக்கு கொடுத்தத எப்படி கொடுக்க முடியும் கேக்குறாங்க. புரியுதுங்களா? அது கோர்ட்டுக்கு போறாங்க, அந்த ஜஸ்டிஃபிகேஷன் நீங்க அக்செப்ட் பண்ணிக்கிறீங்க. ஒரு கட்சி கொடுத்த அப்புறம் இவங்க லேட்டா போனான்னு அது தயவு சொல்லாதீங்க. இன்னொன்று சொல்ல போனா, தமிழகத்துல இந்த பாராளுமன்ற தேர்தலில் பாஜக கூட்டணி 20 இடங்களுக்கு மேல் வரும். மேட்ச் பிக்சிங் செய்துள்ள திமுக, நீங்க எப்படி இப்ப 20% வரும்ன்றீங்க? எந்த பிக்சிங் இது? 20 சீட்டுகள் வரும், 20% இல்ல. மேட்ச் பிக்சிங் செய்துள்ள ஊழல் கட்சியான திமுக, அண்ணா திமுக, இந்து மத விரோத கட்சிகள், இந்து எதிர்ப்பு கட்சிகள், இந்துக்களையே தவறாக பேசுகின்ற கட்சிகள் டெபாசிட் போகும். இதை ராஜ்நியூஸில் சொல்கிறேன். அவ்வாறு போகவில்லை என்றால் என் மொட்டையை எடுத்துக்கிறேன். நீங்க மொட்டை எடுத்துக் கொள்கிறேன்றதே ஒரு பெரிய அதிர்ச்சியா இருக்கு. அந்த அதிர்ச்சியிலே இருங்க, நான் முதல் சுற்று கருத்தை வாங்கிட்டு வந்துடுறேன். 2 பேர் கொடுத்து ஒரு நிமிஷம் கூட. இன்னைய செய்தி, எம்ஜிஆர் மன்றம் இன்னைக்கு அவர் புகழேந்தி தமிழக எம்ஜிஆர் மன்ற தலைவர் கொடுத்திருக்கார். நாங்கள் அதிமுக ஆதரிப்புள்ள பிஜேபிக்கு தான் பண்ண போறோம். ஏனென்றால் வாழும் எம்ஜிஆர் திரு மோடி அவர்கள், வாழும் எம்ஜிஆர் மோடி. எப்படின்னா, காஷ்மீர்ல உள்ள ட்ரெயின்ல இருந்து, ஜபுதாபி எக்ஸ்பிரஸ்ல இருந்து தமிழ் இந்தியாவில் உள்ள அனைத்து மாநிலங்களுக்கும் சென்னையில் இது போயிட்டு 200 ட்ரெயின்கள் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அப்படின்னா காஷ்மீர் டு கன்னியாகுமரியில், பாம்பேல இருந்து கல்கத்தாவில் சொல்கிறது. எம்ஜிஆருக்கு அனைத்து இது செய்து ஊழல் செய்யாத, மக்கள் பணத்தை கொள்ளையடிக்காத ஒரே தலைவர்
அதாவது இப்ப பணத்தை எடுக்கிறாங்க இல்லையா, கோடி கோடியா இருக்கு இல்லையா, அந்த பணத்தை இன்கம் டேக்ஸ் கட்டலாம் ஏன் எடுக்க போறாங்க? அப்ப ஊழல் செய்த பணம், கொள்ளையடித்த பணம், கஞ்சா பணம், போதை பணம், 10 ரூபாய் பாட்டில், நேற்று எடப்பாடி சொன்ன பணம், குட்கா பணம், புரியுதுங்களா? அதிமுக குட்கா பணம், அதிமுக கள்ளுக்கடை பணம், அதிமுக டாஸ்மாக் பணம், அதிமுகவில் செந்தில் பாலாஜி கொள்ளையடித்தார் என்று ஒரு விஷயம். அதெல்லாம் அளிக்கல. அதாவது நிலையான ஆட்சி. இந்து விரோத கட்சியா, இந்து விரோத இல்லாத கட்சியா பார்க்கும்போது இந்து விரோத கட்சியை ஒரு மக்களால் தேர்ந்தெடுத்த அரசை கலைக்கவே இல்லை. ஆனால் இந்திரா காந்தி அவர்கள், அதாவது தமிழர்களுக்கு துரோகம் செய்த கட்சிகள், காவிரியிலிருந்து கச்சத்தீவு முதல் அனைத்துக்கும் துரோகம் செய்த, இப்ப ஜாபர் சாதி கூட வந்து இல்ல அத பத்தி இல்ல அதெல்லாம் அப்புறம் பேசலாம். இல்ல அப்புறம் பேசலாம். மோசஸ் சார், முக்கியமா அண்ணாமலை சார் ஒரு கருத்து முன் வச்சார். ஒரு பெரிய மாற்றம் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது தமிழகத்தில். இளைய தலைமுறையெல்லாம் அப்படி சாறை சாறையாக பிஜேபியை நோக்கி ஒரு பெரிய நம்பிக்கையோட வந்து ஓகே சரி. அதாவது என்ன அப்படின்னா, இங்க இப்ப இந்த விவாதத்துல நீங்க இளைய தலைமுறை உங்களோட மனசுல இருந்து, உங்களுக்கு முன்னாடி ஒரு பெரிய இளைய தலைமுறை அப்படி பிஜேபியிடம் போய் சேர்ற அளவுக்கு அங்க ஒரு ஈர்ப்பு எங்களிடம் இருக்கிறது, அதனால மாற்றம் நிகழ்ந்து விடும்னு ஒரு கருத்தை முன் வச்சார். என்ன ஈர்ப்பு இருக்கு? என்ன பெரிய அப்படி ஒரு ஈர்ப்பு வந்து இளைஞர்கள் பட்டாளத்தை இழுக்கக்கூடிய அளவுக்கு இவங்ககிட்ட இருக்குங்கிறத அவங்க தான் தெரியப்படுத்தணும். பிஜேபி முதல்ல வந்து அந்த அந்த கட்சி உருவாக்கும் பொழுது அவங்களுக்கு இருந்த வந்து ஒரு 3 அஜெண்டா, முக்கியமான ஒரு 3 அஜெண்டா என்னன்னா, ராமர் கோயில் கட்டுவது, யூனிஃபார்ம் சிவில் கோடை கொண்டு வருவது, 370 ஸ்கிராப் பண்ணுவது, அதாவது காஷ்மீருக்கு சிறப்பு அந்தஸ்தை வந்து ரத்து பண்ணுவது. இது வந்து அவங்களுடைய பிரதானமான நோக்கம். இதை வந்து யூனிஃபார்ம் சிவில் கோடு மட்டும்தான் இப்போ அதில் இல்லை, மீதி 2 நிறைவேற்றிட்டாங்க. இதை நிறைவேற்றும் முயற்சி செய்யும் பொழுது இந்தியாவில் இருக்க காஷ்மீரிலிருந்து கன்னியாகுமரி வரைக்கும் எந்த மாநிலத்தில் அதிகமான வந்து ஒரு எதிர்ப்பு குரல் எழும்புச்சுன்னா தமிழ்நாட்டில் தான். குறிப்பாக அது வந்து இளைஞர்கள் மத்தியில் தான் அதற்கான எதிர்ப்பு குரல் பதிவு செஞ்சாங்க. அப்படி இருக்கக்கூடிய ஒரு இளைஞர்கள் பட்டாளம் எப்படி பிஜேபி பக்கம் போவாங்க? இந்த 3 அஜெண்டா இருக்கு பார்த்தீங்களா, நான் சொன்னல, ராமர் கோயில் கட்டுவது, 370 ப்ளஸ் வந்து யூனிஃபார்ம் சிவில் கோட், இது எல்லாமே கான்ஸ்டிடியூஷனுக்கு அகேன்ஸ்ட். இது எல்லாமே இந்திய அரசியலமைப்பு சட்டத்துக்கு எதிரானது. அதனால நான் கம்ப்ளீட் பண்ணிடுறேன். இல்ல நானே சொல்றேன், நான் கம்ப்ளீட் பண்ணிடுறேன். நீங்க அப்புறம் क्वेश्चन முன்வைங்க. இதை ஏன் தமிழ்நாடு வந்து இதை கரெக்டா ஐடென்டிஃபை பண்ணாங்க அப்படின்னா, இப்போ எங்களுடைய கட்சியை இயக்குறது யாருன்னா, எங்க கட்சியுடைய பைலா இருக்கும், எங்க கட்சியுடைய தலைவர் எங்களுடைய கட்சியை இயக்குறார், பொதுச் செயலாளர். இதுக்கு ஒரு கட்டமைப்பு வச்சிருக்கிறோம். எங்க கட்சிக்குள்ள இருக்கக்கூடிய நிர்வாகிகள் இயக்குறாங்க. பிஜேபி அப்படி இயக்குறது யார் அப்படின்னா, அந்த கட்சியுடைய பைலாவோ அதெல்லாம் கிடையாது, மோடி கூட கிடையாது. நான் சொல்ல போனா பிஜேபியை இயக்குவது யாருன்னா ஆர்எஸ்எஸ். அதனால தான் எங்க கட்சி தலைவர் ரொம்ப தெளிவா சொல்வாரு, அதாவது பிஜேபியுடைய கல்ச்சரல் விங் ஆர்எஸ்எஸ் கிடையாது, ஆர்எஸ்எஸ் உடைய பொலிட்டிக்கல் விங் தான் பிஜேபின்னு எங்க தலைவர். அது போல ஆர்எஸ்எஸ் தான் இவங்களை இயக்குது. அடுத்த வருஷம் 100ஆண்டு விழா கொண்டாடுறதுக்கு இருக்கிறாங்க. அந்த நேரத்தில் மத்தியில ஒன்றியத்தில் இவங்களுடைய அதிகாரம் இருக்கணும், இவங்களுடைய பொலிட்டிக்கல் விங் பவர்ல இருக்கணும். அதுதான் இவங்களுடைய நோக்கம். அதுக்காக ஏகப்பட்ட பொய், ஏகப்பட்ட வந்து போலியான வாக்குறுதிகள், இவங்க சொன்னது ஏதாச்சும் ஒன்றையா நிறைவேற்றி இருக்கிறாங்களா? மத மாற்றத்தை பற்றி பேசினார் அவர். மத மாற்றம் அதாவது ஃபோர்ஸ் பண்ணி பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு, கிட்டத்தட்ட முகாலய மன்னர்கள் 800 வருஷம் இந்தியாவை ஆட்சி செஞ்சாங்க. அவன் நினைச்சிருந்தாருன்னா ஒரு 100 வருஷத்துல இந்தியாவை வந்து ஒரு முஸ்லீம் ஸ்டேட்டா மாத்திருக்க முடியும். மாத்தினானா? வெறும் 10 வருஷம் தான் நீ ஆட்சி செஞ்சிருக்கிற. நீ துடிக்கிற. காங்கிரஸுக்கு இருந்த தேசியவாத வியூன்றது வேறங்க. காங்கிரஸுக்கு இருந்தது எப்படின்னா மொழி வழி தேசியவாதம். இப்போ அதுல இருந்து அவங்க இறங்கி வந்துட்டாங்க. எல்லா அவங்களுக்கு இருந்தது மொழி, அதாவது லாங்குவேஜ் பேஸ்டு நேஷனாலிட்டி அவங்களுக்கு இருந்த பார்வை. ஆனா பிஜேபிக்கு இருக்கிற பார்வை அது கிடையாது. பிஜேபிக்கு இருக்கிற பார்வை எது தெரியுமா? ரிலிஜியன் பேஸ்டு நேஷனாலிட்டி. இந்தியாவை ஒரு இந்து ராஷ்டிரமா அறிவிக்கணும். உத்தரப்பிரதேசத்துல இருந்துட்டு ஒரு டிராஃப்ட் கான்ஸ்டிடியூஷன் ரெடி பண்ணி இந்தியாவை வந்து ஒரு இந்து தேசமா அறிவிக்கணும்னு சொல்லிட்டு டிராஃப்ட் கான்ஸ்டிடியூஷன் ரெடி பண்றாங்க. ஒரே ஒரு எஃப்ஐஆர் கிடையாது, அவருக்கு மீது எந்த நடவடிக்கையும் எடுக்கல. மோடி என்ன சத்தியப்பிரமாணம் ஏற்றுக்கொண்டு பதவியேற்றுக் கொண்டார்? கான்ஸ்டிடியூஷனை பாதுகாப்புன்னு சொல்லி தானே ஏற்றுக்கொண்டாரு. அப்போ அப்படி ஒரு டிராஃப்ட் கான்ஸ்டிடியூஷன் போடுற ஒரு கூட்டத்தை பிடிச்சி உள்ள போட்டுருக்கணுமா இல்லையா? போட்டீங்களா? நீங்க போட்டீங்களா? கிடையாது. சோ ஊழலை பத்தி பேசுறாங்க. ஊழல் வந்து திராவிட கட்சிகள் ஊழல் செஞ்சாங்க. இப்ப காமராஜரை பத்தி எல்லாம் பேசுறாரு. காமராஜரை பத்தி பேசுறதுக்கு உங்களுக்கு என்ன அருகதை இருக்குன்னு தெரியல. இல்ல வியூன்னு ஒண்ணு சொன்னீங்க நீங்க. அவங்க ரொம்ப முக்கியமா அவங்களோட வியூவா பாக்குறது டிமானிட்டைசேஷன் அண்ட் ஜிஎஸ்டி. இது ரெண்டுமே நாங்க பண்ண ஒரு பெரிய பொருளாதார புரட்சி, ஒரு தொலைநோக்கு பார்வையோட நாங்க செஞ்சிருக்கோம். ஆனா அந்த 2 வார்த்தைகள் தமிழக மக்களிடம் எடுபட்டதா? எடுபடுமா? இப்ப டிமானிட்டைசேஷன் கொண்டு வரும்போது இவங்க என்ன சொன்னாங்கன்னா, கருப்பு பணத்தை எல்லாத்தையும் மீட்டு கொண்டு வந்துருவோம். அந்த வந்து அதோட ஒரு படி மேல போய் என்ன
சொன்னாங்கன்னா ஸ்விஸ் பேங்கில் இருக்கக்கூடிய கருப்பு பணங்கள்லாம் மீட்டு கொண்டு வந்து தேர்தல் பிரச்சாரத்தில் மோடி பயன்படுத்திய வார்த்தை. ஸ்விஸ் பேங்க்ல இருக்கக்கூடிய கருப்பு பணத்தெல்லாம் மீட்டுக்கு வந்து ஒவ்வொரு இந்தியர்களுடைய அக்கௌண்ட்ல 15 லட்சம் ரூபாய் போடுவாங்க. இவங்களுடைய ஆட்சி காலகட்டத்தில் ஸ்விஸ் பேங்க்ல இருக்கிற இந்தியர்களுடைய டெபாசிட் அதிகரிச்சிருக்கு. பார்லிமெண்ட்ல பிஜேபி உடைய எம்பி சொன்ன ஸ்டேட்மெண்ட்டுங்க இது. கருப்பு பணம் குறித்து எங்க கிட்ட துல்லியமான புள்ளி விவரம் இல்ல. சொன்னது யாரு? விடுதலை சிறுத்தை கட்சியை சார்ந்தவங்களோ காங்கிரஸ் சார்ந்தவங்களோ பிஜேபி சார்ந்த எம்பி சொல்றாரு எங்க கிட்ட அந்த டேட்டா இல்ல அப்படின்னு சொல்றாங்க. இப்ப நீங்க கேட்ட கேள்வி கேட்டீங்களா, டிமானிட்டைசேஷன் பத்தி கேட்டீங்களா, அதுல என்ன சொன்னாங்கன்னா சிப் வச்சிருக்காரு எங்க போனாலும் கண்டுபிடிச்சிரும் அப்படி இப்படினாங்க. அப்ப எதுக்கு திருப்பி 2000 நோட்டுகளை நீங்க திரும்ப பெற்றீங்க? அது ஒரு ஃபெயிலியர் தானே. இன்றைக்கு உச்சநீதிமன்ற நீதிபதி சொல்றாரு டிமானிட்டைசேஷன் ஒரு ஃபெயிலியர் அப்படிங்கிற. அடுத்தது நீங்க என்ன சொன்னீங்க? எம்ப்ளாய்மெண்ட் பத்தி சொன்னீங்க, ஜிஎஸ்டி பத்தி சொன்னீங்க. ஜிஎஸ்டில தமிழ்நாட்டுக்கு வந்து வரி பாக்கி வச்சிருக்கிறது மூலமா ஆண்டுக்கு கிட்டத்தட்ட 20,000 கோடி உங்களுக்கு வந்து வரி இழப்பு ஏற்படுது. ஒரு நல்லா புரிஞ்சுக்கங்க, ஒரு மாநிலங்களுடைய உரிமையை நீங்க பறிக்கணும்னா, மாநிலங்களுடைய அரசு நீங்க வந்து கைப்பற்றணும்னா, முக்கியமான ஒரு விஷயம் அவங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த நிதி வருவாயை நீங்க ஸ்டாப் பண்ணா போதும். அதாவது ஒரு பழமொழி கூட சொல்லுவாங்க, கொதிக்கிறத அணைச்சிட்டா, அதாவது அது போல இவங்களுக்கு இருந்த முக்கியமான ஜிஎஸ்டி இவங்க கேட்ச் பண்ணதுதான். இப்ப ஜிஎஸ்டி நீங்க எடுத்துட்டு போனீங்களா, கரெக்டா நீங்க வந்து வரி பங்கீடு கொடுக்குறீங்களா? ₹1 தமிழ்நாடு கான்ட்ரிபியூட் பண்ணுதுன்னா 29 பைசா தான் எங்களுக்கு ரிட்டர்ன் ஆகுதுங்க. உத்தரப்பிரதேசத்துக்கு ₹2.70 போகுது. எங்களுடைய கான்ட்ரிபியூஷன் இவ்வளோ, ஆனா நீங்க எங்களுக்கு கொடுக்கறது ரிட்டர்ன் எவ்வளோ? எங்களுக்கு எவ்வளவு ஜிஎஸ்டி நீங்க வரி பாக்கி வச்சிருக்கீங்க? தமிழ்நாடு கேட்ட கோரிக்கைகளா நீங்க வந்து நிறைவேற்றி கொடுத்திருக்கீங்களா? இப்போ வெள்ளத்துல பாதிக்கப்பட்டது தூத்துக்குடியும் தமிழ்நாடும் வெள்ளத்துல பேரிடர்ல பாதிக்கப்பட்டுச்சு, எவ்வளவு நிதி கொடுத்திருக்கீங்க? சோ இது போல பிஜேபி தமிழ்நாட்டுல வளர்றதுக்கான இந்த ஏதாவது நாங்க சொல்லணும்லங்க, நான் இதை செஞ்சேன் அதை செஞ்சேன் இதை பண்ணியிருக்கிறேன் உங்களுக்கு நான் இவ்வளவு கொடுத்துருக்கிறேன். தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட நீங்க 10 வருஷத்துல தமிழ்நாட்டுக்கு கொண்டு வந்த பொதுத்துறை நிறுவனங்கள் எத்தனை, எவ்வளவு வேலை வாய்ப்புகளை நீங்க இன்க்ரீஸ் பண்ணி கொடுத்துருக்கீங்க? இப்படி ஏதாவது ஒரு டேட்டா இருக்கா உங்ககிட்ட? ஒண்ணுமே கிடையாது. இல்ல நீங்க சொல்றது எல்லாமே அவர் அக்செப்ட் பண்ணிக்கிறாரு. நான் சொல்லிடுறேன், இவங்களுக்கு இருக்கிற ஒரே ஒரு அஜெண்டா என்ன தெரியுமா? தமிழ்நாடு தான் இவங்களுக்கு பெரிய சிம்ம சொப்பனமா இருக்கு. இந்த இடத்துல தான் இவங்களால வந்து கைப்பற்ற முடியல. சோ அதனால தமிழ்நாடு இவங்க ஃபுல் ஃபோக்கஸ்டா பண்ணி ஒர்க் பண்றாங்க. ஏகப்பட்ட பொய்யை வாரி இறைக்கிறாங்க. இதுல அண்ணாமலை சொன்ன பொய்யெல்லாம் போட்டனா ஒரு புத்தகமே போடலாம். இப்போ அண்ணாமலை நல்ல சாமாரியர் திட்டம்னு ஒரு திட்டங்க. அந்த திட்டத்துடைய நோக்கம் என்னன்னா, யாராவது ஆக்சிடென்ட்ல வந்து ஆக்சிடென்ட் நடக்குதுன்னா யார் அவங்கள ரெக்கவர் பண்ணி கொண்டு போய் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்றாங்களோ அவங்களுக்கு 4000 ரூபாய் கொடுக்கக்கூடிய ஒரு திட்டம். இது வந்து யூனியன் கவர்மெண்ட் கொண்டு வந்த திட்டம். இந்த திட்டத்துடைய பேர் நல்ல சாமாரியர் திட்டம். இன்னுயிர் காப்போம் திட்டம்னு தமிழ்நாடு கவர்மெண்ட் கொண்டு வந்து ஒரு திட்டம் இருக்குதுங்க. இந்த திட்டத்துடைய சிறப்பு என்னன்னா, அந்த ஆக்சிடென்ட் ஆகுது பார்த்தீங்களா, அதில் 48 ஹவர்ஸ் பிரைவேட் ஹாஸ்பிட்டலில் போய் நீங்கள் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிங்கன்னா கேஷ்லெஸ் ட்ரீட்மெண்ட், அதை கவர்மெண்ட்டே ஏற்றுக்கும். இதுதான் இந்த திட்டம். இது என்ன சொல்றாருன்னா அண்ணாமலை, இந்த இன்னுயிர் காப்போம் திட்டத்தை நாங்கள் 2021 யூனியன் கவர்மெண்ட் கொண்டு வந்துருச்சுன்னு சொல்றாரு. நான் சொல்றேன் 5/4/2023 பார்லிமெண்ட்ல நிதின் கட்கரி என்ன சொல்றாருன்னா, இப்படி ஒரு திட்டம் இன்னுயிர் காப்போம் திட்டம் போல ஒரு திட்டம் நீங்க கொண்டு வந்திருக்கலாம் கேட்கும்போது அதுக்கு பதில் கொடுக்குறாரு. இப்படி ஒரு திட்டம் இன்னும் கொண்டு வரல, ஐடியா இருக்குன்னு சொல்றாரு. ஜனவரி மாதம் 2024 நான் சொல்லிடுறேன், புள்ளி விவரத்தோடு சொல்றேன், நீங்க அதுக்கப்புறம் நீ சொல்லுங்க. 2024 ஜனவரியில் அதே வந்து ஹைவேஸ் டிபார்ட்மெண்ட் செக்ரட்டரி ஒரு பிரஸ் மீட்ல என்ன சொல்றாருன்னா, இப்படி ஒரு திட்டம் இன்னும் நடைமுறைக்கே வரலன்றார். யாரு அதிகாரத்தில் இருக்கிறவங்க இன்னும் வரலன்றாங்க. ஆனா தமிழ்நாடு கொண்டு வந்த திட்டத்துக்கு இவர் என்ன சொல்றாருன்னா, இது யூனியன் கவர்மெண்ட் கொண்டு வந்த திட்டம்ன்றாரு. ஒரு திட்டத்துக்கு தெரியல. இந்த அண்ணாமலைக்கு ஒரு ஐபிஎஸ் ஆபீசர் கிட்டத்தட்ட 20 லட்சம் புக்கு 20,000 புத்தகங்களா 20,000 புத்தகங்களை படிச்ச ஒரு அண்ணாமலைக்கு தமிழ்நாடு கவர்மெண்ட் கொண்டு வந்த திட்டத்தினுடைய பெயரும் யூனியன் கவர்மெண்ட் கொண்டு வந்த திட்டத்தினுடைய பெயர் கூட தெரியல. சொல்லுங்க. அதாவது சகோதரர் உங்கள்கிட்ட கேட்கலாமா? கேளுங்க. நியாயமானது. விடுதலை சிறுத்தைகள் ஆதி திராவிடர்களுக்கு எதிரானவர்களா ஆதரவாளர்களா? நாங்க ஆதரவாளர்கள் தான். முதல்ல நீங்க யாரு? நீங்க யாரு ஃபர்ஸ்ட் சொல்லுங்க. இல்ல நான் சொல்லிறேன். பிஜேபி யாரு? ஆதி திராவிடர்கள் யாரு? இல்ல ஒரு விஷயம். அதாவது ஆர்டிகல் 370ல ஒன்லி இஸ்லாமியர்களுக்கு தான் காஷ்மீர்ல, அது எஸ்சி எஸ்டி ரிசர்வேஷன் கிடையாது. அப்ப ஆதி திராவிடர்களை எதிர்க்கிறீங்களா? இப்ப ரிசர்வேஷன் கொண்டு வந்தாச்சு. இல்ல நான் கேட்க சொல்லுங்க. கொண்டு வந்தாச்சு. இப்ப எஸ்சி எஸ்டி ரிசர்வேஷன் காஷ்மீர்ல கொண்டு வந்தாச்சு. அதை மறுக்கிறீர்களா? இல்ல அதுக்கு பதில் சொல்லுங்க. நான் பதில் சொல்றேன். நான் பதில் நீங்க கேட்டீங்களா? நான் பதில் சொல்றேன். முதல்ல இந்தியான்ற தேசம் முதல்ல எப்படி உருவாச்சு? அத பத்தி இல்லங்க. ஆதி திராவிடர்களுக்கு ரிசர்வேஷன் கொடுக்கப்பட்டதா இல்லையா காஷ்மீர்ல? இப்ப இடஒதுக்கீட்டுக்கு ரொம்ப ஆதரவான ஒரு கட்சி பிஜேபி.
அப்படிங்கற மாதிரி ப்ராஜெக்ட் இல்ல, ட்ரை பண்றாங்க. இடஒதுக்கீடு இல்ல. நான் சொல்றேன் கேளுங்க. ஒரு நிமிஷம். நான் சொல்றேன் கேளுங்க. இடஒதுக்கீடு இல்ல. முற்றிலும் இல்ல, எதிரான இல்ல. ஒரு இயக்கம் தவறா யாரு? சொல்றீங்க. RSS BJP. இல்ல. நான் ஏன் அப்படி சொல்றேன் இந்த பாயிண்ட் கேளுங்க. சொல்லுங்க. பொதுத்துறை நிறுவனங்களை தான் இடஒதுக்கீடு சகோதரரே, வழங்க முடியும். சகோதரரே. பொதுத்துறை நிறுவனங்களை இவங்க தனியார் மயம் ஆக்கியது யாரு? இல்ல. மோடி ஆட்சி காலகட்டத்துல ரைட். பிரைவேடைசேஷன் பண்ணது யாரு? காங்கிரஸ் பண்ணுச்சா? பிரைவேடைசேஷன் நீங்க நான் சொல்றேன். பண்ணீங்க. பிரைவேடைசேஷன் இடஒதுக்கீட்டுக்கு எதிராக ஒரு நிமிஷம். வந்து ஆதரவா இருக்கிற மாதிரி இவங்க ICC பேசுவாங்க. பிரைவேடைசேஷன் பண்ணது யாரு? உங்க காங்கிரஸ். நீங்கள் ஒரு பிராமணரை, ராகுல் காந்தியை, என்னுடைய சகோதரர் திராவிட சித்தாந்தவாதியும் நீங்களும் ஒரு பிரதம மந்திரியாக பார்க்கிறாங்க. ஆனால் மோடி அவர்கள் பிற்படுத்தப்பட்டவர். அவர் 2 முறை 10 வருடங்களாக 10 வருடங்களாக இல்ல, ஒரு நிமிஷம் சொல்லுங்க. 10 வருடங்களாக ஒரு நிமிஷம் அதுதான் பேசி முடிக்கட்டும். ஒரே ஒரு 10 வருடங்களாக சார், ஆதி குறுக்கிடு, திராவிடரை சம்பத் சார் குறுக்கிடுறாரு. அவரோட கருத்துக்களை இல்ல, கேட்டுக்கோங்க. இல்ல. ஆதி திராவிடர் ஒரு ஜனாதிபதியை கூடாது, அதாவது ஒரு பெண்மணியை பேசினா, கூடாது என்று சவுண்டா பேசினா, ஒரு பிராமணரை பேசுறது எதிர்த்தவர். கரெக்ட் இருக்கிறாரு. அது ஒரு தப்பு. இல்ல, முதல்ல அதை நான் சொல்லிடுறேன். நான் சொல்லிடுறேன். சவுண்டா பேசுறது மூலியமாவோ, இல்ல தம்பி, கத்தி தம்பி, பேசுறது தம்பி, மூலியமாவோ நான் பொறுமையா சொல்றேன். உங்களுடைய வாதம் வந்து சரியானதா கிடையாது தம்பி. நான் கேக்குறேன். நான் கேக்குறேன். திரௌபதி முர்முவை ஏன் பார்லிமெண்ட் ஓபனுக்கு நீ இனாகிரேஷன் அவங்க அழைக்கல? ஏன் நீங்க அழைக்கல? மோடி தான் பண்ணுண்டு அவங்க சொல்லிட்டாங்க. யாரு? அதான் உண்மை. யார் இது உங்க சொன்னாங்க? நான் சரி, கேக்குறேங்க. இல்ல, இருங்க. திரௌபதி முர்முவை இருங்க. திரௌபதி முர்மு இவங்க என்ன எதிர்த்து ஒரு நிமிஷம். இவங்களுக்கு ஒரு அஜெண்டா இருக்குதுங்க. இல்லைங்க, பொய்யா ஏங்க, பேசுவாங்க. திரௌபதி முர்முவை இவங்களுக்கு எதிர்த்து இவங்க வரும்போது பிளான் தான் சரியா, வருவாங்க. திரௌபதி பேசணும். இல்ல, சார், நம்ம ஒரு break-க்கு அப்புறம் பேசணும். தொடர்ந்து பேசலாம். ஆகியது. அண்ணாமலை சார், முக்கியமாக திரு அண்ணாமலை மீதும் பிஜேபி மீதும் வைக்கின்ற ஒரு குற்றச்சாட்டுகள் என்ன அப்படின்னா, பொய் வார்த்தைகள், பொய் வாக்குறுதிகள், இதை மட்டுமே நம்பி பிரச்சாரம் செய்கின்ற பிஜேபி இளைய தலைமுறை அல்ல. அவங்கெல்லாம் வந்து சீனியர் சிட்டிசனை கூட தன்னோட பக்கம் இழுக்க முடியாது. ஏன்னா வந்து இது திராவிட மண், இது வந்து பெரியார் மண் அப்படின்ற அந்த குறிக்கோளை ரொம்ப ஸ்ட்ராங்காக வச்சுருக்கோம். நாங்கள் மிஸ்டு கால் வச்சு நாங்கள்லாம் கட்சி உறுப்பினர்களை சேர்க்கவே இல்லை. எங்களுடைய கொள்கைகளால், எங்களுடைய தலைமையால், எங்களுடைய சித்தாந்தங்களால் இங்கே ஈர்க்கப்பட்டவர்கள் தான் தமிழக மக்கள், அதுவும் திராவிட தமிழ்நாட்டு மக்கள் அப்படின்னு சம்பத் சார் ரொம்ப வலிமையாக ஒரு கருத்தை முன் வச்சிருக்காரு. உங்களுடைய வாதம் என்ன? நேரடியா கேக்குதுங்களா? கேளுங்க சார், இங்கே தான் இருக்காங்க. விடுதலை சிறுத்தைகள் கட்சி ஜாதி கட்சியா எல்லாருக்குமான கட்சியா? மோசஸ் கிட்ட தானே கேட்குறீங்க? இல்ல உங்ககிட்டே கேக்குறேன். கேள்வி என்னவோ கேள்விக்கான இது ஒண்ணு, கேள்வியை தாண்டி போகக்கூடாது. நீங்க என்ன கேட்டீங்களோ அதுக்கு அவருக்கு விட சொல்லுங்க. நீங்க அதை விட்டுட்டு இவர்கிட்ட போறீங்க இல்ல, தேவை தவறுங்க. அது எப்பவுமே இப்படித்தான், எப்பவுமே மடை மாற்றுவதே இவருடைய வேலை. திராவிட மண்ணு சொல்றீங்களே, இப்ப விடுதலை சிறுத்தைகள் வந்து எனக்கு தெரிஞ்சு மற்ற கம்யூனிட்டிக்காரங்களும் அந்த கட்சியில இருக்காங்க. அப்படி இருக்கும்போது ஒரு திராவிட கட்சி போலதான் அந்த கட்சி அவங்க பாவிக்கணும். ஏன் அந்த கட்சிக்கு வெறும் தனி தொகுதி மட்டும் ஒதுக்குறாங்க? பெரியார் சொல்லிட்டு போனாரா? சட்டமன்ற 2021 சட்டமன்ற தேர்தலின் போது பொது தொகுதிகளும் கொடுக்கப்பட்டிருக்கிறது, அதிலும் வெற்றி பெற்றிருக்கிறார்கள். அதான் நான் சொல்ல வரேன். கேளுங்க, என்ன கேளுங்க. தொகுதி கொடுக்க கூடாது, தலித் தொகுதியில தான் கொடுக்கணுமா? அவர் தலித்திலே தான் நீங்க முற்படுத்துங்க, முன்னிலைப்படுத்துங்களா அவரை? சொல்லுங்க. இல்ல, உங்களோட பதிலுக்காக வெயிட் பண்றாரு. சார், உங்களுடைய கேள்விகள் அத்தனையும் மொத்தமா கொடுத்துருங்க, நாங்க பேசுறோம் அப்படிங்கறாங்க. நீங்க கேக்குற கேள்விக்கெல்லாம் அவர் விடை சொல்ல மாட்டார். அவர் ஒரு கேள்வி கேட்டுட்டு காத்துட்டு இருப்பார். இல்ல நான் சொல்றேன், அண்ணாமலை நன்கு படித்த அறிவாளி. அதாவது ஒரு இருட்டான இடத்துல மெல்ல மெல்ல வருகின்ற ஒரு வெளிச்சம். அவரு அந்த வெளிச்சம் வரும்போது அந்த இருட்டுல பதுங்கிட்டு இருக்கிறவங்க பதட்டப்படுறாங்க, அவர் மேல அவதூறு பரப்புறாங்க. இப்ப மோசஸ் அவர்கள் சொன்னாரு, பிஜேபி வந்து அவங்களோட சித்தாந்தங்கள்லாம் ஒண்ணு நிறைவேற்றிட்டு வருதுன்ட்டு. அது ஒவ்வொரு கட்சிக்கும் ஒவ்வொரு சித்தாந்தத்தை நிறைவேற்றுறது தான் வந்து அதாவது நாங்க என்ன வாக்குறுதி கொடுக்குறோமோ அந்த வாக்குறுதியை நாங்க நிறைவேற்றிட்டு வரோம். அதனால இந்தியா முழுக்க மக்கள் நம்புறாங்க எங்களை. நான் உங்களுக்கு அவர் கேட்கிறேன், நானு விடுதலை சிறுத்தைகள் கட்சி ஆரம்பித்து அரசியலில் என்ன மாற்றத்தை கொண்டு வந்தாங்க? அல்லது இந்த 5 வருஷமா அவங்க தலைவர் எம்பிஆர் பார்லிமெண்ட்ல இருந்து கொண்டு வந்த மாற்றம் என்ன? அவங்க தொகுதிக்கு செஞ்ச ஏதாவது ஒண்ணு சொல்ல சொல்லுங்க அவரை. எதுவுமே இல்லாம ஒரு வெறுமனே ஒரு கட்சி நடத்திக்கிட்டு ஒரு கட்சி கொடுக்குற 2 சீட்டு 3 சீட்டுக்கு அந்த கட்சிக்கு துதிப்பாட்டிக்கிட்டு இருந்தா அது வந்து ஒரு கட்சியா? அது ஒரு வளர்ச்சியா? 1982 ஆரம்பிச்ச கட்சி பிஜேபி இப்ப இன்னைக்கு எங்க போயிட்டு இருக்காது?
இன்னும் எங்களோட அகண்ட பாரதம்னு ஒண்ணு இருக்கு. வாங்க அந்த இடத்துக்கு வாங்க. இந்த அகண்ட பாரதம் வாங்க. அந்த அந்த அகண்ட பாரதத்தையும் நாங்க சாதிக்க நீங்க அகண்ட பாரத்துக்கு வந்தீங்கன்னா உங்களுக்கு தொலைக்க போறாங்க. வட மாவட்டங்களை தாண்ட முடியல. ஒரு கட்சியால இன்னொரு கட்சி இந்தியாவை தப்போன்னு சூழ்ந்து வச்சுன்னு கும்மிடி பூண்டியை தாண்ட முடியல. ஏன் இந்திய கூட்டணி தானே இது? ஏன் கர்நாடகாவில் போட்டி போட்டு பாக்குறது திமுக, கேரளாவில் போட்டி போட்டு பாக்குறது, ஆந்திராவில் போட்டி போட்டு பாக்குறது, ஒரிசாவில் போட்டி போடுறது, வங்கதேசத்துல போட்டி போட்டு பாக்குறது? இந்த குண்டு சட்டியில குதிரை போடுறவங்க வந்து பிஜேபி பத்தி பேசக்கூடாது. அது நாங்கெல்லாம் வந்து சித்தாந்தத்துக்கு எங்களே அர்ப்பணிச்சுக்கிட்டவங்க. அவர் RSS பத்தி சொன்னாரு. அது இன்னும் ஒரு இதுவா சொல்றாரு. இதுல என்ன இருக்கு? RSS தான் எங்களை வந்து வளர்க்குது, எங்களை சித்தாந்தத்தை ஊட்டி வளர்க்குது, எங்களுக்கு எல்லா பயிற்சியும் கொடுக்குது. இதை தெளிவா வெளியே சொல்லிட்டு வாங்க. இதுல என்ன இருக்கு? நாங்க வந்து RSS வச்சு நூலு குரூப் ஆரம்பிக்கல. நாங்க RSS வச்சு மக்களுக்கு நல்லதை பயிற்சிக்கிறோம், நல்லதை சொல்றோம், நல்ல சித்தாந்தங்களை சொல்றோம். RSS மட்டும் இல்லைன்னா இந்த இந்திய தேசமே இன்னைக்கு இருக்காது. அந்த அளவுக்கு மிக பிரமாதமான ஒரு கொஞ்சம் கூட ஒரு சுயநலம் இல்லாத ஒரு இயக்கம் தான் அந்த RSS. RSS பத்தி பேசுறதுக்கு தமிழ்நாட்டுல எந்த திராவிட இயக்கத்தை சார்ந்தவங்களுக்கும், திராவிட கட்சிகளுக்கும், திராவிட கூட்டணி கட்சிகளுக்கும் சின்ன தகுதி கூட கிடையாது. அதை நல்லா புரிஞ்சுங்க. அண்ணாமலை உண்மையை தான் பேசிட்டு வர்றாரு. எப்பயும் அவர் பேசுறத எது தவறுன்னு சொல்லுங்க. சரிங்க சார். சம்பத் சார், நீங்க இப்ப உங்களுடைய பதிலை கொடுக்கலாம். புள்ளி வைக்கலையே, அதுக்கு வந்து இதுக்கு இது வைக்கல, கமா வைக்கலையே அப்படின்னு பேசிட்டு இருக்கிறதான் தவிர. சரிங்க சார், நீங்க சித்தாந்த ரீதியா அவரை நேருக்கு நேரா எதிர்கொள்ள முடியல யாராலையும். சரிங்க சார். சம்பத் சாரோட பதிலை பார்க்கலாம். சொல்லுங்க கிடையாது. 2-3 செய்திகளை சொல்லிடுறேன். கொஞ்சம் எனக்கு நேரம். 2 பேரும் அவர் பேசும்போதும் இவர் பேசும்போதும் வந்து இந்த நாடாளுமன்றத்தில் மிகப்பெரிய வெற்றி அடைய போறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இவர் வந்து முடிவே பண்ணிட்டார் 20 தொகுதிகள் அப்படின்னு சொல்லிட்டு. இது இன்னொரு ஆமா, இது வந்து இவங்களுடைய வழக்கம். எனக்கு தெரிஞ்ச ஒரு நண்பர் ஒருத்தர் பாரதிய ஜனதா கட்சி, அதாவது பாரதிய ஜனதா கட்சிகள் அவங்க வரல. அவரு துக்ளக் வாசகரா தன்னை நினைத்து வருவாரு. அவர் வந்து இதுக்கு இந்த மாதிரி நேரலைகளால் என்ன பேசினார் தெரியுங்களா? 25-15 அப்படின்னு சொல்லிட்டு அதிமுகவுக்கும் பாரதிய ஜனதா கட்சிக்கும் கூட்டணியே முடிவாயிடுச்சுன்னு எல்லாம் பேசினாரு. அப்போ வந்து நாங்கள் சொன்னோம் 15 இடத்துல வந்து கண்டிப்பாக பாரதிய ஜனதா கட்சி வெற்றி பெறும் அப்படின்னு பேசினாரு. இவங்கெல்லாம் பேசினதை விட 2021 சட்டமன்ற தேர்தலுக்கு முன்னே, கூட்டணி அமைக்கிறதுக்கு முன்னே முருகன் நாங்கள் தனித்து போட்டிட்டாலே 60 இடத்துல வெற்றி பெறுவோம் அப்படின்னு புலிகிட்டு 20 இடங்களை வாங்கிட்டு தேர்தலில் நின்று 4 இடங்களில் அதிமுக தயவில் வெற்றி பெற்றவங்க இவங்களுடைய பழக்கமே இப்படி தாங்க. ஒரு பலூன் வச்சு ஊதிக்கிட்டே இருப்பாங்க. அது ஒன்று உடையணும், இல்லைன்னா இவங்க ஊதுறது நிறுத்த சுருங்கிடும். இதுதான் வந்து ஒவ்வொரு தேர்தலின் போதும் நடக்கட்டும். அது ஒரு பக்கம். அதுக்கப்புறமா அகண்ட பாரதம் அப்படின்னு சொன்னார். வாங்க அதையெல்லாம் தெளிவாக சொல்லிட்டு பேசுங்க. இங்கே இந்த மண்ணில், திராவிட மண்ணில் கிடையாது, தென்னாட்டில் கிடையாது, இந்திய அளவிலேயே நீங்கள் அகண்ட பாரதம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அரசியல் பண்ணுங்க, பார்ப்போம் உங்களுடைய அரசியல் எந்த அளவுக்கு செல்லுபடி ஆக போகுதுன்னு பார்த்துடுறேன். முடியவே முடியாதுங்க. இவங்க இங்கேயே வெற்றி பெறுவாங்களா அப்படிங்கிறது ஐயம். இவங்க வெற்றி பெறக்கூடிய நம்பிக்கை இவங்க இருந்தாக்கா இவங்க இயல்பா தெருவில் இறங்கி மோடியும் அமித்ஷாவும் தெருவில் இறங்கி வாக்கு சேகரிக்க மாட்டாங்க. கர்நாடக சட்டமன்ற தேர்தலில் மோடி எதுக்கு அந்த 20-14 நாள் வந்து பெங்களூர் பூரா தெருவாக சுற்றினாரு? தோற்று போயிடுவோம், எப்படியாவது குறைந்தபட்ச வெற்றியாவது பெறணும் அப்படிங்கிறதுக்காக தான் போட்டார். இன்றைக்கி அதே மாதிரி தான் இங்கேயும் இந்த வந்து சாலை ரோட் ஷோ அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த சாலை காட்சி அதில் நடத்த இருக்கிறாங்க இவங்க. இது எல்லாமே இவங்களுடைய நாடகங்கள். இவங்களுடைய உண்மையான முகம்ங்கிறது அகண்ட பாரதம் அப்படின்னு பேசுகிறாங்க பார்த்தீங்களா? அந்த அகண்ட பாரதத்தை வந்து இன்றைக்கும் வந்து அடையாள சின்னமாக வச்சுக்கிட்டு இருக்கிறது யார் தெரியுமா? நாதராம் கோட்சேவுடைய சாம்பல் வைக்கப்பட்டிருக்கின்ற அந்த சட்டியின் பின்பக்கமாக அகண்ட பாரதம் அப்படிங்கிறது இருக்குது, படம் இருக்குது. அகண்ட பாரதம் அப்படிங்கிறதுடைய நோக்கம் என்ன, எதனால் அப்படின்றதுக்கு ஞானகங்கை அப்படிங்கிற இந்துத்துவ நூலில், கோல்வால்கர் சிந்தனையில் பார்ப்பனர்களை வணங்குவதே உயரிய பண்பு, இது அப்படிப்பட்ட உயரிய கலாச்சாரம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு கருத்தியின் அடிப்படையில் தான் இவங்க அகண்ட பாரதம் பேசுகிறதெல்லாம். ஆக இவங்க இந்த மாதிரி வெளிப்படையாக பேசுகிறது உண்மையிலே எங்களுக்கு மகிழ்ச்சி. இப்போ இவங்க சொல்கிறாங்க RSS கலாச்சார இயக்கம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டான்.
10 ஆண்டுகளுக்கு முன்னே வானதி சீனிவாசன் உட்பட யாருமே பாரதிய ஜனதா கட்சிக்கும் ஆர்எஸ்எஸ்க்கும் எந்த தொடர்பும் இல்லை, அது ஒரு கலாச்சார அமைப்பு, அவங்க வேற நாங்க வேற அப்படின்னு பேசினவங்க. இந்தியாவை கட்டமைப்பதே, இந்தியாவை காப்பாற்ற போவதே ஆர்எஸ்எஸ் அமைப்பின் சித்தாந்தங்கள் தான் அப்படின்னு சொன்னாங்க. ஏங்க 1900 இந்திய ஆங்கிலேயனை விரட்டுவதற்கு போராடி கொண்டிருந்த காலத்துல இருந்து இன்னைக்கு வரைக்கும் யாருங்க பண்ணிட்டு இருக்கு? இவங்க வந்து தான் காப்பாத்திட்டு இருக்கிறாங்களா? யார் பண்ணாங்க சொல்லுங்க? இவங்க கிடையாது. இவங்க வந்து 1947க்கு முன்ன இந்திய விடுதலை போராட்டத்துக்கு இவங்க பங்கெடுக்கல. 50 வருஷம் வீர சாவர்கர் ஜெயிலுக்கு கொடுத்தாங்களே, அது எங்க போனாரு? அது விடுதலைக்காகவா? இந்திய விடுதலைக்காக கிடையாது. அவர் விடுதலை தினத்தை கருப்பு தினமாக அறிவிச்சது. அவர் வந்து லண்டன்ல போய் இருந்துட்டு சில கொலை முயற்சிகளை செய்தனால் அங்கிருந்து கைது செய்யப்பட்டு, நீங்க வரலாறு பாருங்க, சாவர்கர் வரலாறு எடுத்து பாருங்க. நாங்க சொல்றேன் கைது செய்யப்பட்ட வெளிநாட்டுல இந்தியாவை காப்பாற்ற வந்தாங்க. ஆனா என்ன பண்ண எங்களை பிரிட்டிஷ் ஆளணும் அப்படின்னு சொன்னவர்கள் மடைமாற்ற வேலை பாருங்க. நான் பாருங்க என்னுடைய கருத்தை நான் முடிச்சிடுறேன், நீங்க அதுக்கப்புறமா பேசுங்க ஆச்சுங்களா? ஆக இவங்களுடைய சிந்தனை எல்லாமே பார்ப்பனியத்தை உயர்த்தி பிடிப்பதுதான். அந்த சிந்தனையை வச்சுக்கிட்டு இவங்க நாங்க தான் இந்தியாவை கட்டமைச்சோம் அப்படின்னு சொல்றதெல்லாம் பொய். இவங்க வந்து இந்திய விடுதலைக்காக போராடல. இந்தியா விடுதலை பெற்ற போது தேசிய கொடியை ஏற்றவில்லை. பெரியாரை பற்றி சொல்றாங்க. பெரியாரை பற்றி சொன்னது நாங்க பெரியார் சொன்னது 100க்கு 100 சரி அப்படிங்கறதுல நாங்க இன்னைக்கும் உறுதியா இருக்கோம். உண்மையிலேதான் சொன்னது விடுதலை நாள் அப்படிங்கறது கருப்பு நாள் தான் சொல்லிட்டு இருக்கிறோம். நாங்க அதுல எந்த மாற்றம் இல்லை. ஏன் சொல்றோம் அப்படிங்கறத நண்பர் சூரிய நாராயணனாக இருந்தாலும் சரி, அண்ணாமலையாக இருந்தாலும் சரி, தந்தை பெரியார் சிந்தனைகள் தொகுப்புல இருக்கிறத வேணா நான் அவங்களுக்கு அனுப்பிச்சு வைக்கிறேன். அவங்க அதை பார்த்துட்டு படிச்சுட்டு அது தவறு இல்ல அது அவங்க விளக்கம் சொன்னா நான் ஏத்துக்கிறதுக்கு தயாரா இருக்கேன். ஒரே ஒரு கேள்வி, அதாவது பிரிந்து கிடக்கும் தமிழக கட்சிகளால், ஏன்னா வந்து மாநில கட்சிகள் அண்ணாமலை சாரும் ஒரு கருத்தை முன் வச்சார், தேசிய கட்சியோட போட்டியிடும் அளவிற்கு மாநில கட்சிகளுக்கு வந்து உங்களுக்கு இங்க சக்தி இல்லை, மாநில கட்சிகளா பிரிந்து இருக்கிறதுனால தேசிய கட்சியான எங்களுக்கு வாய்ப்பு மிகவும் அதிகமாக பிரகாசமாக வெற்றி வாய்ப்பாக இருக்கிறது என்று, அது உண்மையா? மாநில கட்சி 1967 இருந்து இன்னைக்கு எடுத்தோம்னா எத்தனை ஆண்டுகள் ஆகுதுங்க? கிட்டத்தட்ட 55 ஆண்டுகள் ஆகுது. 55 ஆண்டுகள்ல தமிழ்நாடு அடைஞ்ச வளர்ச்சி மிகப்பெரியது. நீங்க வந்து குஜராத்தில் மோடி குஜராத் மாடல் அப்படின்னு சொல்லிட்டு 2014க்கு முன்ன புளியிக்கிட்டு இருந்த இவங்க அமெரிக்க அதிபர் பைடன் வந்தப்போ வந்து சாலை ஓரங்களில் இருக்கக்கூடிய குடிசைகளை மறைப்பு கட்டினவங்க இவங்க. இதுதான் இவங்களுடைய குஜராத் மாடல். ஆனால் திராவிட மாடல் இங்கே வந்து சீன அதிபர் வந்தப்போ அந்த சதுரங்க போட்டி இது மன்னிக்கணும், அதுக்கு முன்ன ஒரு நிகழ்ச்சிக்கு அது மாமல்லபுரத்துக்கு வந்தப்போ நாம எந்த சாலையும் மறைக்கல, எல்லாத்தையும் விரிவா திறந்து வச்சிருக்கோம். மோடியே ஒரு நேரத்தில் பேசினாருங்க, தமிழ்நாடு போன்ற வளர்ச்சி அடைந்த மாநிலங்கள் பிற மாநிலங்களுக்கு உதவணும் அப்படின்னு சொன்னாரு. சரி மோசஸ் சார், ஏன்னா உங்ககிட்ட தான் அவர் நிறைய கேள்விகளை அவர் கேள்விகளை வந்து டைரக்டா மோசஸ் கிட்ட கேட்டிருந்தாரு, அதனால மோசஸ் சார் சொன்ன பிறகு நம்ம தொடரலாம். சொல்லுங்க மோசஸ் சார். அதாவது எங்கள் கட்சியை விமர்சிக்கக்கூடிய அளவுக்கு வந்து பாரதிய ஜனதா கட்சிக்கு வந்து எந்த தகுதியும் கிடையாது. ஒரு ஆடியோ வீடியோ கட்சி அது. நான் சொல்கிறேன், எங்கள் கட்சி வந்து இப்போ சொன்னார்ல தனி தொகுதியில் வந்து தான் உங்களுக்கு ஒதுக்கீடு செய்கிறாங்க, பொது தொகுதியில் வந்து உங்களுக்கு சீட்டு கொடுக்கலன்னு சொல்கிறாங்களே. எங்கள் கட்சியுடைய 4 எம்எல்ஏல 2 எம்எல்ஏ எஸ் பாலாஜி திருப்பூர் தொகுதியில் வந்து ஜெயிச்சிருக்கிறாரு. அது வந்து தனி தொகுதி கிடையாது, பொது தொகுதி. படிச்சுக்கங்க போயிட்டு. அப்புறம் ஆளும் ஷானவாஸ் நாகை சட்டமன்ற தொகுதி, பொது தொகுதி, தனி தொகுதி கிடையாது, பொது தொகுதி. ரெண்டாவது என்ன செய்தார் திருமான், எங்கள் தலைவரை பார்த்து கேட்குறாருல. நான் சொல்கிறேன், 1 கோடி ரூபாய் 68 லட்சம் ரூபாய்க்கு மதிப்பிலான 5 சமுதாய கூடங்கள் கட்சி இருக்கிறார். 1 கோடி 70 லட்சம் ரூபாய்க்கு மதிப்பில் பள்ளி வகுப்பறைகள் கட்ட நிதி ஒதுக்கீடு. சிதம்பரம் தொகுதியின் வளர்ச்சிக்காக 2019 2024 வரை 16 கோடி 60 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள மேம்பாட்டு பணிகளை செய்திருக்கிறார் எழுச்சி தமிழர். சிதம்பரம் தொகுதியில் 91,90,000 ரூபாய் மதிப்புள்ள 14 நிழற்குடைகளை நாடாளுமன்ற உறுப்பினர் மேம்பாட்டு நிதியிலிருந்து கட்டமைத்திருக்கிறார். இந்த நிகழ்ச்சி முடிகிற வரைக்கும் என்னால் ஏதாவது வாசிக்க முடியும். இவ்வளவு இருக்கு எங்ககிட்ட டேட்டா. என்ன செஞ்சார்? நாங்கள் வந்து பார்லிமெண்ட்ல போயிட்டு உங்களுக்கு முதல்ல பார்லிமெண்ட்டை வந்து பாதுகாக்கிறதுக்கு துப்பு இருக்கா? பார்லிமெண்ட் அட்டாக் நடந்த அதே டேட்ல பார்லிமெண்ட்டுக்கு உள்ள இன்னொரு அட்டாக் நடக்குது.
ஒரு நாடாளுமன்றத்தை பாதுகாக்கிறதுக்கு கூட உங்களுக்கு துப்பு இல்ல. தேச பாதுகாப்பை பத்தி நீங்க பேசுறீங்க. சீனா, நான் சொல்றேன் சீனாவை வந்து அருணாச்சல பிரதேச ஆக்கிரமிப்பு பண்ணி, நான் சொல்றேங்க, நான் முடிச்சிடுறேன். சீனா அருணாச்சல பிரதேசத்தை ஆக்கிரமிப்பு பண்ணி சாலை அமைச்சு கிராமங்களை உருவாக்கி 4 கட்டங்களாக அந்த கிராமங்களுக்கு பேர் சூட்டு விழாவே முடிஞ்சு போச்சுங்க. பேர் சூட்டு விழாவே முடிஞ்சு போச்சு. என்ன பண்ணிட்டு இருக்காங்க இவங்க? இது போல என்னால இது போல வந்து பிஜேபிக்கு மேல ஏகப்பட்ட அலிகேஷன்ஸ் எங்களால வந்து அடுக்க முடியும். இவங்க எங்க கட்சியை வந்து குறை சொல்றதுக்கு இவங்களுக்கு எந்த விதமான தகுதியும் கிடையாது. இப்போ நான் கேட்கிறேன் இவங்களை சிம்பிளா, தமிழ்நாட்டுக்கு இதெல்லாம் செஞ்சேன், இந்த 10 வருஷத்துல தமிழ்நாட்டுக்கு இந்த திட்டங்களை நான் கொண்டு வந்திருக்கிறேன், தமிழ்நாட்டில் இவ்வளவு எம்ப்ளாய்மெண்ட்டை நான் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கிறேன், தமிழ்நாட்டில் வந்து கல்விக்காக நான் இதை செஞ்சிருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது ஒரு இவங்களால வந்து ஒரு லிஸ்ட் கொடுக்க முடியுமா? ஒரே ஒரு லிஸ்ட் கொடுக்க முடியுமா? சொல்லுங்க பார்க்கலாம். சொல்றேன். அதாவது 5 லட்சம் ரூபாய் இலவச மருத்துவ காப்பீடு பிஜேபி தான் கொடுத்துச்சு. கலைஞர் காப்பீடு 1 லட்சம் போட்டிக்கல, 5 லட்சம் கொடுத்தது தான். புரியுதுங்களா? அதாவது இவங்க வந்து போஃபோர்ல பண்ணாங்க. ஆனா இவங்க பண்ணது தமிழகத்திற்கு 13 மருத்துவக் கல்லூரிகள் பிஜேபி தான் கொடுத்துச்சு, வேற எந்த கட்சி கொடுக்கல. டிஃபென்ஸ் காரிடர் கொடுத்தது. ஒரு விஷயம், தினமும் சாப்பாடு ரேஷன் கடையில 3 வருஷமா 10 கிலோ அரிசி கொடுக்குறாங்க இலவசி. அது மோடி தான் கொடுக்குறாரு, தமிழக பட்ஜெட்ல இல்ல, மோடி தான் கொடுக்குறாரு. அதே மாதிரி மருத்துவக் கல்லூரிகள், எய்ம்ஸ் எல்லாம் கொடுத்தது பிஜேபி தான். புரியுதுங்களா? 12 ரூபாய்க்கு 2 லட்சம் ரூபாய் விபத்து காப்பீடு கொடுத்து பிஜேபி தான். தமிழகத்திற்கு 1 கோடி மக்களுக்கு மேல் முத்ரா லோன்ல கடன் கொடுத்து அது தமிழகம் தான் இதை அதிகம். புரியுதுங்களா? டிஃபென்ஸ் காரிடர்ல இருந்து, அணு ஆராய்ச்சி நிலையத்துல இருந்து, இப்ப இதுல இருந்து இஸ்ரோவோட கல்வியா இருக்கட்டும், டெக்னாலஜியா இருக்கட்டும், விவசாயமா இருக்கட்டும், எல்லாமே நாங்க தான் பண்றோம். ஒரு வரியில பதில் இருக்கு. எல்லாரோட ஆசையா இருக்கும், ஆனா ஒண்ணும் கொடுக்கல. எல்லாரோட ஆசையும் விருப்பமா நான் என்ன கேக்குறேன்னா, இஷ்டத்துக்கு ஒரு லிஸ்ட் படிக்கிறாரு. இந்த லிஸ்ட் எல்லாம் வந்து இவங்க கொடுத்தாங்க, அவங்க கொடுத்தாங்க. இருங்க, நான் சொல்றேங்க, ஆயுஷ்மான் பாரத் திட்டத்துல இருங்க, சொல்லிடுறேன். ஆயுஷ்மான் பாரத் திட்டத்துல 7.5 லட்சம் பயனாளிகளுடைய அந்த எண் ஒரே ஒரு எண்ணோட கனெக்ட் ஆயிருக்குங்க. இது எவ்வளவு பெரிய ஒரு ஊழல். இருங்க, இந்த சிஏஜி அறிக்கை 7.5 லட்சம் கோடி ஊழல் அறிக்கை கொடுத்தவரு, அவருக்கு என்ன பத்திரமா பண்ணிட்டாங்க இவங்க? டிரான்ஸ்பர், அந்த இடத்துல பணியிடை மாற்றம். நான் கேட்கிறேன், காங்கிரஸ் வந்து ஒரு சட்டம் கொண்டு வந்ததுங்க, ரைட் டு இன்ஃபர்மேஷன் ஆக்ட், நேரடியாக மக்களை அதிகாரப்படுத்தக்கூடிய ஒரு சட்டம். லேண்ட் அக்விசிஷன் ஆக்ட், நேரடியாக மக்களை அதிகாரப்படுத்தக்கூடிய ஒரு சட்டம். இது போல பிஜேபி கவர்மெண்ட் ஏதாவது மக்களை நேரடியாக அதிகாரப்படுத்தக்கூடிய சட்டங்கள் ஏதாவது கொண்டு வந்திருக்காங்களா? கிடையாது. இதுக்கு மாறா இவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா, இருக்கிற அதிகாரத்தை பறிக்கக்கூடிய ஒரு வேலையை தான் இவங்க தொடர்ந்து செஞ்சுட்டு இருக்காங்க. ஆர்டிஐ ஆக்டை முறையா பயன்படுத்தி, ஒண்ணு இல்லைங்க, செல்ஃபி பாயிண்ட் அமைச்சதுல எவ்வளவு நிதி வந்து செலவு பண்ணிருக்காங்கன்னு சொல்லிட்டு ஆர்டிஐல ஒருத்தர் கொஸ்டின் கேட்கிறாருங்க. இதை வந்து ஒரு ரயில்வே துறை சம்பந்தப்பட்ட ரயில்வே துறை அதிகாரி இத்தனை 1000 கோடி ரூபாய் செலவு பண்ணிருக்கீங்கன்னு சொல்லிட்டு ஒரு பதில் கொடுக்குறாருங்க. பதில் கொடுத்தவர் அடுத்த நாளே டிரான்ஸ்பருங்க. ஆர்டிஐ இன்ஃபர்மேஷன் ஆக்ட் பண்ணி யூஸ் பண்ணி ஒரு பப்ளிக் கொஸ்டின் கேட்கறாங்க. அந்த சட்டத்தை பயன்படுத்தி ஒரு அதிகாரி பதில் கொடுத்ததுக்கு அவரை பணியிடை மாற்றம் பண்றாங்க. பிஜேபியோட முகமே இதுதான். பிஜேபி இப்போ எப்படின்னா, இப்போ அவங்களுக்கு இப்போ அவங்க கிட்ட இருக்கிற மிகப்பெரிய ஆயுதம் என்ன தெரியுமா? எப்படியாச்சும் வந்து இந்த இவிஎம் மிஷினை பயன்படுத்தி ஜெயிச்சிட முடியுமா அப்படிங்கிறதுல தான் இவங்க வந்து முன்னிப்பா இருக்கிறாங்க. நான் கேட்கிறேன் இவிஎம் மிஷினை, சரி, இவிஎம் மிஷின்ல விவி பேடை இணைக்கணும்னு சொல்லி முதல்ல வழக்கு தொடுத்தது யாரு? அத்வானி வழக்கு தொடுத்தாரு, சுப்பிரமணிய சுவாமி வழக்கு தொடுத்தாரு. இவங்க 2 பேரும் விடுதலை சிறுத்தை கட்சி சார்ந்தவங்களா இல்ல காங்கிரஸ் சார்ந்தவங்களா? பிஜேபி சார்ந்தவங்க தானே. விவி பேடை இணைக்கிறேன்னு சொல்லிட்டு நீங்க ஏன் விவி பேடை வந்து இப்ப ஏன் இணைக்க மறுக்கிறீங்க? இப்ப சுப்ரீம் கோர்ட் கொட்டு வச்சிருக்கு, ஏன் விவி பேடை நீங்க இணைக்க கூடாதுன்னு சொல்லி கேள்வி கேட்டிருக்காங்க. சோ இப்போ எலெக்ஷன் கமிஷனரோட அப்பாயின்மெண்ட்ல பாருங்க, கடைசி நேரத்தில் அதில் திருத்தம் கொண்டு வந்து எலெக்ஷன் கமிஷனர் சுப்ரீம் கோர்ட்டுடைய சீஃப் ஜஸ்டிஸை நீக்கிறது. எலெக்ஷன் கமிஷனர் அப்பாயின்மெண்ட்ல டக்குனு இவங்களுக்கு சாதகமா அமித்ஷாக்கு செக்ரட்டரியா ஒர்க் பண்ணா ஒருத்தரை கொண்டு வந்து டக்குனு அந்த நேரத்தில் வந்து எலெக்ஷன் கமிஷனர் அப்பாயின்மெண்ட் ஐஏஎஸ் ஆபீசர் கொச்சப்படுத்தணும். அமித்ஷாவுடைய செக்ரட்டரியா ஒர்க் பண்ணிருக்காருங்க. இப்போ ஒரு சுப்ரீம் கோர்ட்டுடைய நீதிபதி அந்த எலெக்ஷன் கமிஷனுடைய செலக்ஷன் கமிட்டில இருந்தாருன்னு இது நடந்திருக்குமா? அண்ணாமலை சாரோட பதில் என்னன்னு பார்க்கலாம். இல்ல அண்ணாமலை சாருக்கு அப்புறமா நான் உங்ககிட்ட வரேன். சரி, உங்களோட நிறைவான கருத்தை நீங்க சொல்லிடலாம். அதாவது என் சகோதரர் அழகா ஹிந்து ராஷ்டிரம் சொன்னாரு. அந்த ஹிந்து ராஷ்டிரம்னு மோடி பேசல, காங்கிரஸோட கல்பனாத் 6 மாசத்துக்கு கூட பேசிட்டு இருக்காரு. அது இவங்க ஏதாவது கண்டனம் பண்ணாங்களா? பண்ணல. கெஜ்ரிவால் ரூபா நோட்ல மகாலட்சுமி படம் போடுறாரு.
அதை என்னுடைய தலைவர் கண்டிச்சாரா, அவருக்கு ஆதரவு. நான் பிராமணன் இல்ல, ஒரு நிமிஷம் முடிச்சிருக்கேன். நான் பிராமணன் இல்ல, நான் பிராமணன் அப்படி சொல்றாரு இல்லையா, பற்பணி இல்லையா, நான் பிராமணன் போட எடுத்து காமிச்சார். அவர் தான் பிரதம மந்திரி பண்றாரு. இல்ல இல்ல, ஒரு நிமிஷம், இவர பிரதம மந்திரியா திகாத சொல்லுது. ஒரு நிமிஷம், கேள்விக்கு எப்படி ராகுல் அங்க பதில் இல்ல இல்ல விட்டுருங்க பாருங்க, ஒரு நிமிஷம். அங்க என்ன கேள்வி கேட்கப்பட்டது, இவர் என்ன பதில் சொன்னாரு சொல்லுங்க. கட்டி வெட்டி ஆடியோ வீடியோ எல்லாம் கட்டி வெட்டி இந்த வேலையை தொடர்ந்து செய்றீங்க நீங்க. 25 கோடி என்னன்னா, தமிழகத்தில் காலூன்ற நினைக்கும் பிஜேபியின் திட்டங்களை கால் உடையாச்சு. காமராஜரை தோற்கடித்தது காங்கிரஸ், திமுக. அதே காமராஜரை சப்போர்ட் பண்ணது பிஜேபி. அப்ப ஜனசங், புரியுதுங்களா? அம்பேத்கரை தோற்கடிச்சது காங்கிரஸ். அம்பேத்கரை பாம்பேயில், மகாராஷ்டிராவில் வெற்றி பெற்றது பிஜேபி. ஆனா என்னோட சகோதரர் விடுதலை சிறுத்தைகள் அம்பேத்கரை ஜெயிச்சு வச்சது, அம்பேத்கருக்கு மணிமண்டபம் கட்டியது பிஜேபி. 2 தடவை 10 வருடங்கள் குடியரசுத் தலைவராக ஒரு ஆதித்த மக்களை, தாழ்த்தப்பட்டவரை ஜனாதிபதியாக்கியது பிஜேபி. அதிக அளவு இந்தியாவில் எம்பிக்கள், எம்எல்ஏக்கள் ஆதித்த அவர்கள் இருக்காங்க முறைப்படி. ஆனால் இவர்கள் ஒரே ஒரு முஸ்லிம் எம்பி பேர் சொல்லுங்க. ஒரு நிமிஷம், ஒரே ஒரு முஸ்லிம் எம்பி சார். நம்ம உங்க கட்சி முஸ்லிம் கட்சியா, ஆதிதிராவிடர் கட்சியா? நான் கேட்க சொல்லுங்க, உங்க கட்சி ஆதிதிராவிடர் கட்சியா, ஆதிதிராவிடர் முன்னேற்ற கட்சியா, முஸ்லிம் முன்னேற்ற கட்சியா? சொல்லட்டுமா? சொல்லுங்க. ஜனநாயக கட்சி. எங்கள் கட்சி ஜனநாயக கட்சி. ஜனநாயக சக்திகளை உள்ள இருக்கக்கூடிய கட்சி. ஆதிதிராவிடர் கட்சி. சூரியநாராயணன் சார், உங்களுக்கு அசிங்கமா இருக்கு. சரிங்க சார், மதத்தை முன்வைத்து நம்ம எதுவுமே பேச வேண்டாம். உங்களோட ஒரு வரி நிறைவு கருத்து சார், ஒரு வரி நிறைவு கருத்து இல்லை. கத்தி சூர்யா சார், கிடையாது. சரி மோசஸ் சார், உங்களுடைய நிறைவான கருத்து. அதான் அவங்க வழக்கமே அதுதான். இல்ல இல்ல, தவறு. ராகுல் காந்தி ஆதரிக்க தவறு, கெஜ்ரிவால் ஆதரிக்க தவறு. கெஜ்ரிவால் படத்தை சார் நிறைவான கருத்து அவர் சொல்லிட்டு இருக்காரு. நேரமின்மை சார், அவரோட நிறைவு இல்ல சார், இல்ல இல்ல, அவரோட நிறைவான கருத்து கேட்கணும் சார். நம்ம அப்புறம் பேசலாம், அது டு பி கண்டினியூட். அப்புறம் பேசலாம். நீங்க நிறைவான கருத்தை பதிவு செய்ய ஆரம்பிச்சிருங்க. இப்போ மோடி வந்து சமீபத்துல சொன்ன ஸ்டேட்மென்ட் என்னன்னா, தமிழ் என்னுடைய தாய்மொழியா இல்லாததுக்கு நான் ரொம்ப வருந்துறேன் அப்படின்னு சொல்லி பேசினார்ல. திருக்குறள்ல பேசுறாரு, தமிழுடைய கல்ச்சர்ல அவர் வந்து உடை அணிஞ்சுக்கிறாரு, வேஷ்டி கட்டிக்கிறாரு, அதை எடுத்து கொடுத்தாரு, எல்லாம் செய்யறாரு. நான் கேட்கிறேன், இப்போ பிராக்டிஸ்ல இருக்கக்கூடிய மொழி சமஸ்கிருத மொழியில யாரும் பேசிக்கிறது கிடையாது. சமஸ்கிருத மொழியை தெரிஞ்சு வச்சுப்பாங்க. நிறைவான கருத்து ஒரு வரியில நான் வாங்கிட்டு இருக்கேன் நானே. சமஸ்கிருத மொழியை வந்து அது பழக்கத்தில் இருக்கிற மொழி கிடையாது, பேச்சு மொழி கிடையாது, அதை தெரிஞ்சு வச்சுக்கிற மொழி. தமிழ் பேசல இருக்கக்கூடிய கிட்டத்தட்ட தமிழ் கனடா, சிங்கப்பூர், மலேசியா, இலங்கை போன்ற நாடுகள்ல ஆட்சி மொழியாவே இருக்கு. ஸோ தமிழுக்கு இருக்கிற ப்ரியாரிட்டி இப்படி. தமிழுக்கு நீங்கள் எவ்வளோ நிதி ஒதுக்கிக்கிறீங்க? 74 கோடி ரூபாய் ஒதுக்கிக்கிறீங்க தமிழ் வளர்ச்சிக்கு. சமஸ்கிருதத்துக்கு, அதாவது பேச்சு வாக்கில் அது வந்து பிராக்டிஸ்ல இல்லாத மொழிக்கு 1488 கோடி ரூபாய் நீங்க வந்து நிதி ஒதுக்கீடு. 2017 எனக்கு சொல்லிடுறேன், இதோட சொல்லிடுறேன். 2017 CAPF ஸ்டாஃப் செலக்ஷன் கமிஷன் எக்ஸாம்ல பிஜேபி கவர்மெண்ட் தமிழை நீக்கி இருக்கிறது. யாருக்கு பாடம் புகட்ட போகிறது நாடாளுமன்ற தேர்தல்? இந்த மாதிரி இவ்வளோ நெகட்டிவிட்டியை வச்சுக்கிட்டு தமிழ்நாட்டில் மட்டும், இவங்க தமிழ்நாட்டில் மட்டும் இல்ல, தென்னிந்தியாலே இவங்களால ஒரு எந்த ஒரு ஸ்டேட்லயுமே இவங்களால கால் ஊன்ற முடியாது. வட இந்தியர்களும் இது புரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அதனால தான் மோடி தமிழ்நாடு டார்கெட் பண்றாரு. இங்கேயாச்சும் ஒரு அட்லீஸ்ட் ஒரு 5 சீட்டானா இங்க வாங்கினா நம்ம ஏதாவது டாலி பண்ண முடியுமா? நன்றி நன்றி நன்றி. அண்ணாமலை சார், உங்களுடைய நிறைவான கருத்து ஒரு வரியில். இவர்கள் மிகவும் பதட்டப்பட்டு போயிருக்கிறார்கள். திமுகவும் திமுக கூட்டணி கட்சிகளும் திமுகவை துதிப்பாடும் இந்த திராவிட இயக்கம் போன்ற கூட்டங்களும். பிஜேபி காலூன்றலாம் இல்ல, மிக வலுவா வளர்ந்து நின்றுடுச்சு. அது இப்ப அதுதான் இனிமேல் பிஜேபியை அசைக்க முடியாத சக்தி தமிழ்நாட்டில். இனி இந்தியாவில் முழுக்க எப்படி இருக்குதோ அது போல வந்து இந்தியா முழுக்கவே வந்து பிஜேபி வந்து இனி அதுதான் அசைக்க முடியாத சக்தி. என்னை நிச்சயமாக 430 இடங்களுக்கு மேல் வரும் நாடாளுமன்ற தேர்தலில் பிஜேபி வெற்றி பெறும். வெற்றி பெறும் போது அடுத்த தேர்தலில் ஒரே நாடு ஒரே தேர்தல் முறை கொண்டு வருவோம். அதை கொண்டு வரும்போது இது போன்ற உதிரி கட்சிகள், லெட்டர்பேடு கட்சிகள்லாம் சுத்தமாக நாடு முழுவதும் தொலை தெரியப்படும். நாடு மிகப்பெரிய வளர்ச்சி அடையும். ஜனநாயகம், உண்மையான ஜனநாயகம் அதன் பிறகு வரும். நன்றி சார், நன்றி. சம்பத் சார், உங்களுடைய நிறைவான கருத்து. கொஞ்சம் நேரம் வேணும், சொல்லுங்க சார். அதாவது இவங்க பேசினதுல அவர் நண்பர் அண்ணாமலை சொன்னாரு 430 இடங்களை வெற்றி பெறும். இதுக்கு முன்னே தமிழ்நாட்டில் ஒரு அரசியல் தலைவர் கண்ணு கட்டிய தூரம் வரை எதிரிகளே இல்லை அப்படின்னு பேசினாங்க. அவங்க என்ன நிலைமை ஆச்சு அப்படின்றது தெரியும். அந்த கட்சி இன்னைக்கு எந்த நிலையில் இருக்கிறது அப்படிங்கிறது அவங்க புரிஞ்சுக்கிறது நல்லது.
எப்பவுமே வந்து இந்த ஆணவத்தோட பேசுகிறவங்க வந்து எப்பவுமே வெற்றி பெறுவதே இல்லை. அது வந்து இயற்கையான விளைவு. அதுதான் நடக்க போகுது. இவங்க வந்து இவங்க வரக்கூடிய ஆட்சி அது அவங்க சொன்ன மாதிரி 430 இடங்கள் இல்லை, இங்கே 350 இடங்களுக்கு மேலே அவங்க வெற்றி பெற்று அவங்க வந்துட்டாங்கனாலே அவங்க நிலைநிறுத்த விரும்புகிற ஆட்சி எத்தகையது அப்படிங்கிறது வந்து நான் சொல்லலை. 1960 வெளியிடப்பட்ட ஞானகங்கை அப்படின்னு கோல்வால்கர் சிந்தனைகள் நூலில் எழுதின ஒரே ஒரு செய்தி சுருக்கமாக படிச்சிடுறது. கடைசி வரியில இருக்கிறோம், நம்ம ஒரு வரியில் சொன்னா நல்லா இருக்கும். அவரோட நேரம் இது நேரம்தான். அதனால் இவங்க வந்து பார்ப்பனியத்தை நிலைநிறுத்துவதற்காக முயற்சி தான் இவங்களுடைய ஆர்எஸ்எஸோட திட்டம். அது வந்து கோல்வால்கர் சிந்தனைகளில் இருக்குது. நான் வந்து உறுதியாக சொல்கிறேன். நண்பர்களுக்கு வந்து அண்ணாமலைக்கும் சூரியமூர்த்திக்கும் நான் தனியாக அவங்களுடைய எண்ணுக்கு நான் புலனத்தில் நான் அனுப்புகிறேன். அவங்க படித்து பார்த்துட்டு சொல்லட்டும், கோல்வால்கர் சிந்தனை தவறுன்னு சொல்லட்டும், குற்றம்னு சொல்லட்டும், நான் வேணா ஏற்றுக்கிறேன். ஆனால் அவங்க சொல்ல மாட்டாங்க. ஏன்னா அவங்களுடைய சிந்தனை அதுதான், செயல்பாடு தான். தமிழ்நாடு பெரியார் மண் கிடையாது, உரிமை உணர்வுள்ள மண், சுயமரியாதை மண். இது வந்து காவி கூட்டத்தை எந்த நாள் ஏற்றுக்காது. நாங்கள் 1971 நீங்கள் ராமனை தூக்கி கொண்டாடினப்பவே அடித்து விரட்டியாச்சு. இன்னைக்கு அதுதான் இறுதியாக. தமிழக கட்சிகளால் பிஜேபிக்கு வாய்ப்பு இருக்கிறதா இல்லையா? என்னங்க? பிரிந்து கிடக்கும் தமிழக கட்சிகளால் பிஜேபிக்கு வாய்ப்பு இருக்கிறதா இல்ல? தமிழக கட்சிகள் பிரிந்து கிடக்கவே இல்லையே. யார் பிரிஞ்சு இருக்கிறது? இந்த 4 ஆண்டு காலமும் உங்ககிட்ட அடிமையா இருந்த அதிமுக தான் உங்ககிட்ட இருந்து பிரிஞ்சு இருக்கு. நன்றி சார். திமுகவும் திமுக கூட்டணி கட்சிகளும் ஒரே இருக்கு. இறுதியாக ஒரே ஒரு செய்தி சொல்கிறேன். வருகின்ற நடைபெறுகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் திமுக கூட்டணி 60 விழுக்காடு வாக்குகளை பெற்று வெற்றி பெறும் அப்படிங்கிறது. நன்றி சார், நன்றி. இன்றைய விவாதத்தில் கலந்து கொண்ட அத்துணை பேருக்கும் ராஜ் நியூஸ் தொலைக்காட்சியின் சார்பாக மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். நேயர்களே, மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை நன்றி கூறி விடைபெறுவது தமிழரசி சிவகுமார்.